குருபியோ நமக. ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. இந்த உண்மையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அசோசியேஷன் இருந்து எனக்கு அறிமுகமாகறதுக்கு காரணமாக இருந்தவர் என்னோட நண்பர் ஸ்ரீதர். இதற்கு எனக்கும் ஒரு 15 வருஷத்துக்கு மேல பழக்கம் இருக்கு. 96, 97 நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன். அப்போலேருந்து ஆரம்பமாகுது. திடீர்னு அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயம் பேசுவார், நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பேசுவேன், அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். சமீபத்தில் குரோம்பேட்டையில் ராமசுப்ரமணியர் கோவிலில் என்னோட மகா சுவாமிகள் பற்றின ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் ஏற்பாடு பண்ணிட்டு என்னை கூப்பிட்டார். 2 மணி நேரம் அந்த வசந்த மண்டபத்தில் பேசக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஸ்ரீதர் என்கிட்ட சொன்னார், ஒரு வாரம் கழிச்சு அதுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் இருக்கிற இந்த பிளாட்ல பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சத்சங்கம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க தான் முதல்ல மகா சுவாமிகள் பத்தி இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொன்னார். நல்ல விஷயம். இன்னைக்கு இளைஞர்களுக்கு போக வேண்டிய விஷயம், ஆன்மீகத்துல நம்ம புராணத்துல இருக்கக்கூடிய பழமையான விஷயங்கள் யாருக்கும் தெரியறதில்லை. ஒரு பீச்சா கார்னர்ல என்ன கிடைக்கிறதுங்கிறது தெரியுது, எல்லா இளைஞர்களுக்கும் தெரியுது. எத்தனை ரூபாய் என்னென்ன ஐட்டம் கிடைக்கிறது அப்படிங்கிறது தெரியுறதே தவிர, ஒரு கோவில் அவ தெருவில் இருக்கிற ஒரு கோவில்ல அந்த கோவில் பிள்ளையாருக்கு ஏன் இந்த நாமகரணம் இருக்கு, அந்த பிள்ளையார் எத்தனை அம்சத்துல ஒருத்தர் இப்படி வந்தார், கபாலீஸ்வரர் கோவிலோட தலபுராணம் என்ன, இறந்து போன பூம்பாவை அப்படிங்கிற பெண்ணை உயிர்ப்பித்த தலம் அது மயிலாப்பூர் கபாலீஸ்வரம் அப்படிங்கிறது. அந்த நம்ம புராணத்தோட வேல்யூ இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது சத்சங்கத்தோட அவசியம் அப்படிங்கிறது அங்கதான் ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட சத்சங்கம் அப்படிங்கிறது ஆன்மீகம் பத்தி பேசுறதுக்கான ஒரு அரிச்சுவடி அப்படின்னு சொல்லலாம். சத்சங்கத்துல எத்தனை நாள் நாம ஊறி இருந்தாலும் ஒவ்வொரு தடவை கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு புதுசா தான் இருக்கும். சங்கம் அப்படிங்கிறது சத் அப்படிங்கிறதுக்கு சத்தியம் அப்படின்னு பொருள். சங்கம்னா எல்லாம் கூடுறதுன்னு அர்த்தம், எல்லாம் கூடியிருக்கிற இடம். சத்தியம் நிலைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். சத் சங்கம்ங்கிறது உண்மை இருக்கக்கூடிய இடம், சத்தியம் இருக்கக்கூடிய இடம் சத் சங்கம். இந்த சத் சங்கத்துல பல நல்ல விஷயங்கள் சொல்றது ஆதி காலத்திலேருந்து மகான்கள்லாம் நிறைய ஏற்படுத்தின்னு வந்திருக்காங்க. மகான்களோட சத் சங்கத்துல நாம பங்கு கொள்றதுக்கு ரொம்ப பாக்கியம் கிடைச்சிருக்கணும். மகா சுவாமிகள் இருந்த காலத்துல அடிக்கடி சத்சங்கம் நடத்துவார். சத்சங்கம்னா அவரோட உரை நிகழ்த்துவாருங்க. புராணத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் சொல்லி ஒன்னு ஏன் இப்படி வந்தது, எதுக்காக வந்தது அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவார். இந்த சத்சங்கத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. நல்ல மனசு இருக்கணும், நல்ல உள்ளம் இருக்கணும், நல்ல தூய்மையான எண்ணங்கள் இருக்கிறவா மட்டும்தான் இந்த சத்சங்கத்துக்கு வர முடியும். துர்சிந்தனைகள் இருக்கிறவாள் இந்த சத்சங்கத்துக்கு வர முடியாது. இந்த சத்சங்கத்துல அவரால் கலந்துக்க முடியாது. புராண காலத்துல ஒரு சத்சங்கம் அப்படின்னு சொன்ன ஒரு திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு. ஞானானந்தகிரி சுவாமிகளுக்கு பக்கத்துல திருக்கோவிலூர்ங்கிற ஸ்தலம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சத்சங்கம் அப்படின்னா அந்த சத்சங்கம் தான் முதல்ல ஞாபகம் வரும். 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார், 3 பேர் ஒரு மழை நாள்ல ஒரு இடைக்கடியில அந்த கோவிலுக்கு பக்கத்துல, இடைக்கடிங்கிறது கிராமத்துல இருக்கக்கூடிய ரேடின்னு சொல்லுவாங்க. இந்த முன்னறைக்கும் பின்னறைக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்பேஸ், கிராமத்து வீடுகள் இருக்கவளுக்கு தெரியும் ரேடின்னா என்னன்னு தெரியும். அது இடைக்கடின்னு சொல்லுவா தமிழ்ல. இந்த இடைக்கடியில ஒரு நாள் திடீர்னு மழை வரும்போது முதல்ல பொய்கை ஆழ்வார் உள்ள போய் நிற்க, இன்னும் கொஞ்சம் மழை வரும்போது அடுத்து ஒருத்தர் வர, நானும் உள்ள உங்க பக்கத்துல நிற்கலாமா அப்படின்னு கேட்கிறார். இருட்டு. பொய்கை ஆழ்வாருக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியல, வந்திருக்கிறது பூதத்தாழ்வார். நானும் உள்ள நிற்கலாமா அப்படின்னு கேட்கிறார். உள்ள வாங்க, ஒருத்தர் படுத்துக்கலாம், 2 பேர் தாராளமா உட்காந்துக்கலாம், நான் படுக்கல, வாங்க உட்காந்துக்கலாம், நம்ம பல விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு பூதத்தாழ்வார்ட்ட சொல்றார். இந்த 2 பேர் உட்கார்ந்து இருக்கும்போது 3வது ஒருத்தர் வர, மழையில நனைஞ்சுட்டே வர, நானும் உள்ள உட்காந்துக்கலாமா, மழையில நனையும்படியா இருக்கு, நானும் உள்ள உட்காந்து உங்க கூட பேசிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். அவர் பெரியாழ்வார், அவரோட அவதார ஸ்தலம் மயிலாப்பூர். இந்த 3 பேர் உட்கார்ந்து அந்த இடத்துல ராத்திரி ஃபுல்லா பேசிட்டே இருக்கும்போது, நல்ல விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வந்திருக்கிற மாதிரி இந்த 3 பேருக்கும் ஒரு உணர்வு.
எல்லாம் திடீர்னு நெருக்குவா இல்லையா, நெருக்காதீங்கம்மா கொஞ்சம் பின்னாடி போங்கம்மா நம்ம சொல்லுவோம். ஆழமா அந்த அம்மாவோட தலை தெரியும், நமக்கு ஆள் தெரியும். ஆனா இந்த இடத்துல இந்த 3 பேருக்கும் யாரோ ஒருத்தர் நம்மளை நெருக்கிறா அப்படிங்கிறது தெரியறது. யார் நெருக்கிறது அப்படின்னு தெரியல. அங்கங்க திரும்பி பார்க்கறா, யாருன்னு தெரியல. அதுதான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த சத்சங்கத்துல இவ பேசக்கூடிய விஷயங்கள் கேட்கறதுக்காக ஸ்ரீமன் நாராயணனே அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு உண்மையான சத்சங்கம் எங்க நடந்தது அப்படின்னாலும் ஆத்மார்த்தமான உள்ளங்கள் அந்த இடத்துல வந்ததுன்னா பகவானும் அந்த இடத்துல கலந்திருப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு மிகப்பெரிய உதாரணம். அங்க முதல்ல ஆரம்பிச்ச அந்த சத்சங்கம் தான் இன்னைக்கு வந்து பல்வேறு வகையில பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு அங்கங்க பரவி இருக்கு. இன்னைக்கு இவங்களோட பெருமைகளை சொல்றதுக்கும் மகான்களோட மகிமைகள் சொல்றதுக்கும் சத்சங்கம் வந்து இன்னைக்கு ரொம்ப பயன்படுறது. இன்னைக்கு அந்த காலத்துல இருந்தவாளுக்கெல்லாம் பெரும்பகுதி நூல்கள் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருந்தது. ராமாயணம் படிப்பா, பாகவதம் படிப்பா, இந்த மாதிரி நூல்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிறவ எல்லாம் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். ஒரு குரோம்பேட்டைன்னு ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு சாயந்தரமே 2-3 இடத்துல ஏதோ ஒரு சத்சங்கம் நடந்துட்டு இருக்கும். ஒரு ராதா கல்யாணம் நடக்கும், ஒரு இடத்துல பஜன் நடந்துட்டு இருக்கும், ஒரு இடத்துல லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் நடந்துட்டு இருக்கும். நிறைய நடக்கிறது இன்னைக்கு. நாம அதுக்கான வாய்ப்பு, நாம கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வாய்ப்பை வந்து நாம முறையா பயன்படுத்தணும்னா நம்ம போற வழிக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நல்ல சிந்தனைகள் நமக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். நாம் பெற்றது நமக்கு மட்டும் கூடாது, நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நாம சொல்லணும். நாம சத்சங்கத்தோட தொடர்பு கிடைச்சதுனாலே எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவனும் மாறறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்படி வந்து ஒரு பால்ல வந்து கொஞ்சம் தண்ணியை ஊத்தினாலும் இந்த பாலோட நிறம் மாறாது, பால் வெள்ளையாத்தான் இருக்கும். தண்ணி ஊத்துனதுன்னு தெரியாது. டெய்லி பாக்குறோம் இல்லையா, தண்ணி ஊத்துனா தெரியாது. அதே மாதிரி சத்சங்கத்தோட தொடர்பு இருந்ததுன்னா எந்தவித வித்தியாசமும் இல்லாம நல்ல மனசுக்கு நாம ஆட்கொள்ளப்படுவோம், இறைவனால ஆட்கொள்ளப்படுவோம். வால்மீகியோட கதை தெரிஞ்சிருக்கும். வால்மீகியோட எண்ணங்களை மாத்தினது ஒரு நல்ல சத்சங்கம், நாரதரோட ஏற்பட்ட ஒரு சத்சங்கம். பிறந்த காட்டுல வால்மீகி வந்து மிகப்பெரிய கொள்ளைக்காரன். வால்மீகி இன்னைக்கு நம்ம போற்றி போடுறோம். இன்னைக்கு ராமாயணத்தை எழுதினார், ராமன் அவர்கிட்ட வந்து குடியிருந்தாருலாம் சொல்றோம். அதுக்கு வால்மீகியோட பிளாஷ்பேக் பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப மோசமான கொள்ளைக்காரன் வால்மீகி. இந்த காட்டுல வரவோ போறவா எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு, சொத்தை அபகரிச்சுட்டு, கொள்ளையடிக்கிறது, கொள்ளை பண்றது, இப்படியே தான் நாள் போயிருந்தது. அந்த வால்மீகியை பார்க்கறதுக்கே அங்க இருக்கிறவாள் ரொம்ப பயப்படுவாளாம். அந்த காட்டு வழியா போறவாள்லாம் அந்த காட்டுல ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இருக்கான், ரொம்ப மோசமான ஆசாமி, அவன் தனி ஒருத்தனே ஒரு 10 பேரை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு உடல் திறன் இருக்கு, மனக்கு பலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த காட்டுல போகும்போது 10-15 பேர் குரூப்பா போவாளாம். என்ன முடியுமோ என்ன கொடுத்துட்டு தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட போவாளாம். ஒரு நாள் அந்த மாதிரி காட்டுல நாரதர் வந்துட்டு இருக்க. அந்த காட்டு வழியா பயணம் போயிட்டு இருக்கும் போது நாரதர் போயிட்டு இருக்க. அந்த நாரதர்கிட்ட வால்மீகி வந்து ஒரு மிகப்பெரிய கத்தியை காமிச்சு நிற்கிறான். முன்னாடி வால்மீகி நிற்கிறான். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நாரதர் கேட்கிறார். நாரதர் யாருன்னு தெரியல, வால்மீகிக்கு தெரியல. என்ன சொத்து இருக்கோ, என்ன உங்ககிட்ட உடைமைகள் இருக்கோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, நான் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன், நான் கொள்ளையடிக்கிறவன், இந்த காடை என்னோட காடு அப்படின்னு வால்மீகி சொல்றேன். நாரதர் கேட்கிறார், ஏன்பா ஆண்டவன் ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்து நல்ல பிறவி கொடுத்திருக்கான், நீ எதுக்காக இப்படி பிறரோட மனசை வந்து புண்படுத்தி கொள்ளையடிச்சு எதுக்காக நீ வாழணும்? இந்த கொள்ளையடிச்சு நீ வாழக்கூடிய பொருள்னால எப்படி உன்னோட குடும்பம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். பல விஷயமா கேட்கிறார், நாரதர் கேட்கிறார். வால்மீகி சொல்றான், இந்த கொள்ளையடிக்கக்கூடிய இந்த பொருள் தான் என்னோட குடும்பத்துக்கு உபயோகமா இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம், இன்னைக்கு ராத்திரி நான் என்ன கொள்ளையடிச்சிட்டு வருவேன்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் வீட்டுல ரெடியா காத்துட்டு இருப்பா, என் பசங்கள்லாம் ஆர்வமா இருப்பா, எனக்கு இதான் தொழில் அப்படின்னு வால்மீகி சொல்றார். வால்மீகி அப்படி சொன்ன பிறகு நாரதர் கேட்கிறார் அவர்கிட்ட, நீ இந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறியே, இதெல்லாம் பண்றியே, இந்த நீ கொள்ளையடிக்கிற விஷயம் வந்து உன் வீட்டுல எல்லாருக்கும் உடன்பாடா அப்படின்னு கேட்கிறார். ஒரு கேள்வியை கேட்கிறார். உடன்பாடு இல்லாம நான் கொண்டு போற பொருட்கள் வச்சுதான் என்னோட மனைவி எல்லா செயலியும் செய்யறாங்க, இந்த பொருள்லாம் உங்களுக்கு தேவையா இருக்கு, அதனால என்ன ரொம்ப நான் கொள்ளையடிச்சிட்டு போறதை அவங்க ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு வால்மீகி. நீ இப்படி கொள்ளையும் பண்றியே, இந்த பாவத்துல வந்து உன்னோட மனைவிக்கு வந்து பங்கு எடுத்துப்பாங்களா?
உன்னோட பசங்க வந்து இதுல பங்கு எடுத்துப்பாங்களா, உன்னோட உறவினர்கள்லாம் இதுல பங்கு எடுத்துப்பாங்களா அப்படின்னு நாரதர் வால்மீகி ஒரு கேள்வி கேட்கிறார். அவருக்கு என்ன ஒரு வால்மீகிக்கு என்ன ஒரு நாள் ரொம்ப ரொம்ப தொடர்ந்து பேசிட்டே நம்மள்ட்ட எதுவும் பணம் தராம நம்மள்ட்டே ஏதாவது புடிங்கிட்டு போடுவோம்னு சொல்லிட்டு வால்மீகிக்கு ஒரு பயம் வருது. ஸோ இதால விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பேச்சு மாத்திர ரொம்ப டைவர்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன இருக்கோ முதல்ல கொடு, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்னு வால்மீகி சொல்றாரு. இல்ல இல்ல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன், நீ பதில் சொல்லிட்டா உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன், என்ன வேணாலும் தரேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லா சொத்தும் இருக்கு, நான் தரேன் உனக்கு அப்படின்ன பிறகு வால்மீகி சொல்றாரு, என்னோட பாவங்கள்ல என்னோட மனைவியும் பங்கு எடுத்துப்பா. அது எப்படி சொல்ற நீ? மனைவி இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஒரு அக்கேஷன்ல அப்படின்னு நாரதர் கேட்கும்போது, இல்ல இல்ல, நிச்சயம் சந்தேகமே கிடையாது, என்னோட பாவத்துல அவங்க நிச்சயம் பங்கு எடுத்துப்பாங்க, எப்படி புண்ணியத்துல பங்கு எடுத்துக்கிறாங்களோ பாவத்திலையும் எடுத்துப்பாங்க அப்படின்னு வால்மீகி சொல்றாரு. என்ன வீட்டுக்கு போய் நீ இந்த கேள்விக்கு உன்னோட மனைவிட்ட பதில கேட்டுட்டு அப்புறம் இங்க வா, நான் அது வரைக்கும் இதே இடத்துல இருக்கேன் அப்படின்னு நாரதர் சொன்னார். இல்ல இல்ல, நீ ஏமாத்தி தப்பிச்சு போடுவே, நீ நம்ப முடியாது அப்படின்னு நாரதர் பார்த்து சொல்றார் வால்மீகி. நீ என்ன நம்ப வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய இந்த மரத்திலே என்ன கட்டி போடு, நான் இதே இடத்துல இருக்கேன், நீ உன்னோட வீட்டுக்கு போயிட்டு உன்னோட மனைவி மக்கள்கிட்ட கேட்டு என்னோட பாவத்துல பங்கு எடுத்துக்கிறீங்களா? ஆன்மீக அன்பர்களே, இந்த ஏகேபியினுடைய இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் நன்கு அறிந்த ஒருவர். இந்த முறையில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இந்த பாக்கியத்திற்கு ஏற்றாப்போல் இங்கு வருகை தந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவு என்று எடுத்துக்கொண்டால் கதை விட்டு இருப்பாங்க, சிலர் ஆர்வமுடன் கேட்காமல் ஏதோ நின்று சிறிது நேரம் கேட்டுவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இந்த சங்கம் என்ற ஒரு சங்கத்தை இங்கே ஸ்தாபித்து விட்டால் எப்படி இருக்கிறது என்றால் பின்னி பிணைக்கப்பட்ட ஒன்றாக அமைந்துவிடும். நம் அத்தனை பேருடைய அந்த பக்தியும் அந்த சத்சங்கத்திற்குள்ளே போய் நுழைந்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கத்தில் போய் நுழைந்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய உள்ளத்திலே அது வேரூன்றி நின்று விடுகிறது. ஆள்போல் தடைத்து அருகுபோல் வேறு விட்டு ஓடக்கூடிய ஒரு பெரும் வாக்கியத்தை நாம் பெற்றோம். என்ன நமக்கு கிடைக்கிறது? சத்தியம், நேர்மை, தர்மம், உண்மை போன்ற பல நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஊன்றிவிட்டது. ஆனால் மகான்கள் எல்லாம் போதித்த அந்த சத்தியத்திற்கு, உண்மைக்கு நாம் ஆட்பட்டு விட்டோம் என்பது பொருள். நம்முடைய பிறவி எடுத்ததுடைய பயனை பரிபூர்ணமாக நாம் அனுபவித்து பின்னாடி மோட்சத்தை செல்லக்கூடிய ஒரு வழியை சரியாக வகுத்துக் கொண்டு விட்டோம் என்பது தான் உண்மையான செய்தி. இந்த செய்தி பெரியவர்களுக்கு இருக்கலாம், கொஞ்சம் வயசானவர்களுக்கு இருக்கலாம், குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் நான் ஒரு ஆசிரியர் தான், ஸ்கூல் டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர். இந்த காலத்தில் ராமாயணம், மகாபாரதம், வில்லிபாரதம், இந்த மாதிரி மகான்கள் பாடிய பாடல்கள், அதுக்கெல்லாம் பொருள் விளக்கம் இப்படியாக கொடுத்தார்கள். இப்போ வள்ளுவர் ஒன்று சொல்லியிருந்தாரே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. அந்த மெய்ப்பொருளை இவர்கள் கொடுக்கின்ற இந்த உபதேசத்திலிருந்து நீங்கள் உணர்ந்து உங்களுடைய குழந்தைகளையும் அந்த வழியிலே செல்ல முடியாத ஒரு நேர்மையை நீங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று கூறி அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பை நிறையாக அளித்து இந்த மலர் மாலையை இந்த ஏகேபியினுடைய சத்சங்கத்தின் சார்பாக நான் அவர்களுக்கு வைக்கிறேன். இந்த மாலையை நல்லா சொன்னாரு. அதாவது சாப்பாடு சாப்பிட்டோம்னா வயிறு ரொம்ப நிறையும், மனசு ரொம்ப நிறையும். இப்ப சக்கரை பொங்கல்
ரவா தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம். சில பேருக்கு ரவா தோசை சாப்பிட்டா மனசு ரொம்ப நிறையும், சில பேருக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்டா மனசு ரொம்ப நிறையும். அது போல இந்த சத்த உட்கார்ந்தா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கறத சொன்னார். நமக்கு நல்ல அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும். சத் சங்கத்துல கலந்தாலே நல்ல அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும். அது போன்ற ஒரு சத் சங்கத்தை தான் ஸ்ரீதர் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கார். முயற்சிகளுக்கு இந்த பிளாட் மற்றும் நண்பர்கள் பல பேர் உதவியா இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்கார். திரு நரேந்திரன், திரு சாய்ராம், திரு வாசுதேவன், திரு சுரேஷ், திரு கிருஷ்ணசாமி, திரு வரதராஜன், தவிர திருத்தணியிலேருந்து சாய் ஸ்ரீனிவாஸ், சாய் ராஜு, இப்படி பல பேர் இந்த சத்சங்கத்தோட துவக்க நிகழ்ச்சிக்கு வரணும், கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட வந்து கலந்துருக்கார். அவர்கள் எல்லாருக்கும் இந்த சத்சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய ஆன்மீகத்துல நிறைய ஆர்வம் உண்டு, என்கிட்ட நிறைய பேசுவார். அவர் இப்ப கூட சமீபத்துல பேசிட்டு இருக்கார். இதான ஒரு டிவியில வந்து நம்ம ஒரு ஸ்லாட் எடுத்து பண்ணணும், நீங்க நிறைய கோவில்லாம் பண்ணிருக்கீங்க, நிறைய மகான்கள்லாம் பத்தி பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வந்து பயன்படணும். ஏன்னா அவர் வந்து இந்த வீடியோ இதெல்லாம் கொஞ்சம் வெல்வர்ஸ்ட், அவர் அதெல்லாம் ரொம்ப அனுபவம் நிறைய இருக்கு அவருக்கு, பண்ணணும் அப்படின்னு சொல்றார். நான் ஸ்ரீதர்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், பகவான் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான வாய்ப்பு வரணும்னு இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வால்மீகி வீட்டுக்கு போறார், நாரதரை கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போறார். மனைவிட்ட கேட்கிறார், யார் வீட்டு மனைவியும் எப்படி இருப்பாங்கன்னு வால்மீகி கதையில இருந்தா நமக்கெல்லாம் தெரிய வருது. வால்மீகி வீட்டுக்கு போய் கேட்கிறார், நான் கொள்ளையடிக்கிறேனே, பல பேரை கொலை பண்றேனே, நிறைய நகையெல்லாம் கொண்டு வரேன், நிறைய பணத்தை கொண்டு வரேன், நிறைய தானியங்கள் கொண்டு வரேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்கறேனே, இதெல்லாம் பாவ செயலா புண்ணிய செயலா அப்படின்னு மனைவிட்ட கேட்கிறேன். அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு கொண்டு வர்றது பாவம் தானேங்க, இதெல்லாம் பாவ பொருட்கள், வீட்டுக்கு யூஸ் ஆகுது, எனக்கு பயன்படுது, பசங்களோட பசியை தீக்குது, என்னோட அன்றாட செலவுகளுக்கு இதெல்லாம் பயன்படுது, நல்ல நகை கொண்டு வரீங்க, அதை நான் கழுத்துல போட்டுக்கிறேன், சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இந்த பாவத்துல வந்து எனக்கு பங்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியும், நான் கொண்டு வரதுனால உனக்கு இதுல பாவத்துல பங்கு இருக்கான்னு கேட்டோன்னே அந்த மனைவி ஒரு 4-5 அடி பின்னால போயிட்டார். ஐயோ என் பேர இதுல இழுக்காதீங்க, இந்த பாவம் முழுக்க உங்களுக்கு தான், இதை அனுபவிக்கிற சுகம் மட்டும்தான் எனக்கு, நீங்க அடிக்கிற இந்த கொள்ளையில வந்து எனக்கு பாவம் சேரவே சேராது, நான் அதை எடுத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ற. மக்கள்கிட்ட கேட்கிறார், பக்கத்துல இருக்கிற பந்துக்கள் உறவினர்கள்ட்ட கேட்கிறார் வால்மீகி. ஏன்னா எல்லாருக்கும் மூட்டை அரிசி மூட்டை எல்லாம் கொடுக்கிறார் இல்லையா வால்மீகி, பக்கத்துல இருக்கிற சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்கும், பெரிய கொள்ளைக்காரனா பல பேருக்கு கொடுப்பான் இல்லையா, அது மாதிரி எல்லார்ட்ட கேட்டாலும் எல்லாரும் சொல்றா, நீ அடிக்கிற பாவத்துல வந்து எனக்கு பங்கே கிடையாது, நீ கொடுக்கிற பொருளை நாங்க அனுபவிக்கிறோம், நாங்க ஸ்வீகரிச்சுக்கிறோம், அவ்வளவுதான் எங்களுக்கு அப்படின்னு சொன்ன பிறகு வால்மீகிக்கு அப்பத்தான் ஒரு பிளாஷ் அடிச்சது, ஒரு பிளாஷ் அடிச்சது. கலந்து அங்கேயிருந்து வரான், நாரதர் எங்க கட்டி போட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கு வரான். நாரதர் கட்டை முதல்ல அவுத்து விடுறான். என்னப்பா போனியே, என்னாச்சு, எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னாங்களா வீட்டுல அப்படின்னு கேட்ட பிறகு வால்மீகி சொல்றார், இல்ல இல்ல, புண்ணியத்துல பங்கு எல்லாரும் எடுத்துப்பாங்களாம், பாவத்துல பங்கு யாருமே எடுத்துக்க மாட்டாங்களாம், இந்த பாவம் வந்து என்னோட மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன பிறகு, இதைத்தானே நான் உனக்கு ஆரம்பத்துல சொன்னேன், நீ ஏன் பாவத்தை சேர்த்துட்டு மேல மேல சேர்த்துட்டு போற, ஒரு நல்ல சத் சங்கத்துல நல்ல ஒரு ஆன்மீகத்துல நீ இறங்கி நிறைய பணிகள் பண்ணலாமே அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வால்மீகிக்கு புரியல. ஆன்மீகம்னா என்ன, என்ன பண்றது, கோவில்னா என்ன, பூஜைன்னா என்ன, கொள்ளையடிக்கிறவனுக்கு அதெல்லாம் இங்க தெரிய போறது, எதுவுமே தெரியல வால்மீகிக்கு. சரி நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நாரதத்தை கேட்கிறார் வால்மீகி. நீ பண்ணின பாவங்களுக்கு எல்லாம் பிராயச்சித்தம் வந்து ராமநாமத்தை சொல்லிட்டே இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நாரதர் சொல்றார். வால்மீகிக்கு புரியல, என்ன நாமம் அது, ராமநாமமா, என்ன நாமம் அது அப்படின்னு திரும்ப வால்மீகி கேட்கிறார். வால்மீகியோட வாயில அந்த நாமம் நுழையவே இல்லை, ராமநாமம் நுழையவே இல்லை, ராம 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 அப்படிங்கிறது நுழையவே இல்லை. இதை எப்படி வால்மீகிக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு நாரதர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை பார்க்கிறார். அதுவும் அந்த மரம் இருக்கே, அது என்ன மரம் அப்படின்னு கேட்கிறார். மராமரம் அப்படின்னு வால்மீகி சொல்றான். காட்டுல இருக்கிறவன் இல்லையா, அவனுக்கு மரம் தெரிஞ்சிருக்கு. மரம் அப்படிங்கிறது கடம்ப மரம் அப்படின்னு சொல்லுவோம். முருகனுக்கு ரொம்ப இஷ்டமான மரம் அது. முருகன் கோவில சில கோயில தலைவர் விஷயமா அந்த மரம் இருக்கு. திருமாலுக்கும் ரொம்ப இஷ்டமான மரம் அது. பல திருமால் கோவில் பெருமாள் கோவிலையும் அந்த மரம் இருக்கும்.
நீர்நிலை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மராமரம் இருந்து நிறைய இருக்கும். அந்த மரம், இந்த மரத்தோட பேரையே நீ சொல்லிட்டே இரு, உன்னோட பாவங்கள்லாம் கரைஞ்சு உனக்கு பிராயச்சித்தம் கிடைச்சு நீ நல்ல நற்கதி அடைவ அப்படின்னு நாரதர் வால்மீகிக்கு சொல்றார். அதுக்கு பிறகு கேட்கிறார், நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே, நீங்க இவ்வளவு தூரம் என்கிட்ட பேசிட்டே இருக்கீங்களே. வால்மீகிக்கு சந்தேகம், இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காரு, நம்மளை தெளிய வச்சிருக்காரு, நமக்கு ஒரு நல்ல நிலையை கொடுத்திருக்காரு, இவர் யாரு அப்படின்னு வால்மீகிக்கு தெரியல. அதான் நாரதர் சொல்றார், என் பேர் நாரதர்னு சொல்லுவார், நான் திரிலோக சஞ்சாரத்தில் நான் சுத்தின்னு இருப்பேன் சொல்லிட்டு நாரதர் தன் வழியா போயிட்டார். அதுக்கு பிறகு வால்மீகி ஒரு இடத்துல அந்த காட்டுல, எந்த காட்டுல உட்கார்ந்து பல பேர்த்த கொள்ளையடிச்சு கொலை பண்ணி அட்டூழியம் புரிஞ்சானோ அதே இடத்துல ஒரு மராமரத்தின் கீழே உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிச்சான். தவம்னா எப்படிப்பட்ட தவம்? கடும் தவம். நம்ம எல்லாம் காத்தால ஒரு நிமிஷம் தியானம் உட்கார்றதையே கஷ்டப்படுறோம். பால்காரன் பணம் கேட்க வருவானே, பேப்பர்காரன் பேப்பர் போடுவானே, நமக்கு பல சிந்தனைகள். ஒரு நிமிஷம் தியானத்துல நம்மளால உட்கார முடியல. அந்த வால்மீகி ஒரு கொள்ளைக்காரன், கொள்ளையடிச்சவன், கொலை பண்ணவன், தொடர்ந்து பல வருடங்கள் தவம் இருந்தான். எப்படி தவம் இருந்தான்னா, அவன் தவம் இருந்த இடத்துல மண் புற்று மாதிரி மூடி எடுத்தான். ஸ்டேஜில் வால்மீகி எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு மூடி ஒரு ஸ்டேஜில் அவன் தவம் பூர்த்தியாகும் போது அந்த புற்று வெடிச்சு வால்மீகி வெளியே வந்தான். அதுக்கு பிறகுதான் ராமாயணம் அந்த காவியத்தை எழுதக்கூடிய ஒரு பெரும் பேர் வால்மீகி கிடைச்சது. கொள்ளக்காரனுக்கே இந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது, ஒரு சத் சங்கத்துல பெரிய புரட்சியை பண்ணக்கூடிய அளவுக்கு பாக்கியம் கிடைக்குதுன்னா நமக்கெல்லாம் ஏன் சார் கிடைக்காது? நம்ம கொள்ளையடிச்சோமா, கொலை பண்ணோமா, நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நமக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்கு. நாம அந்த பக்கம் நம்மளோட பார்வையை திருப்பணும், கடவுள் பக்கம் நம்மளோட பார்வையை திருப்பணும். சங்கரர் அழகா சொல்லுவார், இந்த அறிஞருக்கும் ஞானிக்கும் நம்ம ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவார். ஞானிகள் பக்கம் நம்ம பார்வை திரும்பணும். நல்ல ஞானிகளோட அருளாசி நமக்கு இருக்கணும். நல்ல ஞானிகள் இருக்கக்கூடிய சத் சங்கத்துல நம்மளோட தொடர்பை நாம பெருக்கிக்கணும். அறிவாளிகள் ஞானிகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் ஆதிசங்கரர். சொல்லுவார், ஒரு விரலை இப்படி காட்டி அதோ இருக்கு நிலா அப்படின்னு காமிச்சோன்னா இந்த விரல் ஒரு அறிவாளியோட நிலையையும், வானத்துல டக்குன்னு நம்ம பார்வை திருப்பணுமா, அந்த விரலை நம்ம பார்த்துட்டே இருக்க கூடாதா, அந்த விரலை பார்த்துட்டா அது அறிவாளி நிலை. அந்த விரல்லேருந்து நம்ம பார்வை எடுத்து அந்த சொல்ல இடத்துல அந்த நிலாவை பார்க்கும்போது தான் ஒரு ஞானியோட நிலையாது. சில புஸ்தகம் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல போனா, நிறைய புஸ்தகங்கள்லாம் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ராமாயணம், மகாபாரதம், சிவசிந்தாமணி, குண்டலகேசி, பல காவியங்கள் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. படிச்சதோட நிறுத்தக்கூடாது. படிச்சதோட நிறுத்திட்டார்னா அவர் அறிவாளி. படிச்சு அதுல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி செஞ்சார்னா அவர் ஞானி. அறிவாளி எல்லாருமே ஞானியாக முடியாது, ஆனா ஞானி எல்லாமே அறிவாளிகள். ஞானிகள் பக்கம் தான் நம்மளோட பார்வையை திருப்பணும். இன்னைக்கு ஞானிகள் எங்க இருக்காங்க, நல்ல சத்சங்கம் எங்கெங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞானிகள் பக்கம் நம்மளோட பார்வையை திருப்பணும். அறிவாளிகள் கூட ஒரு சகவாசம் வச்சிருக்கணும். பல விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சகவாசம் வச்சிருக்கணும். நாம அதிக நேரம் செலவு பண்றது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளோட செலவு பண்ணணும். சத் சங்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஞானிகள் நிறைந்த சபை. அறிஞர்கள், சான்றோர்கள், முனிவர்கள், யோகிகள், இப்படி எல்லாரும் அந்த இடத்துல இருப்பாங்க. ஒருவன் கற்ற நூற்று மட்டும் அவனை எடை போடக்கூடாது. அந்த நூல்களை படிச்சுட்டு அதுபடி அவன் இருந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மகா பெரியவா இதுக்காகத்தான் நிறைய பாடுபட்டிருக்கார். ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் எல்லாமே நம்மளோட கலாச்சாரத்துல நல்லா ஊறி போகணும், கலாச்சாரத்தோட பெருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தெய்வத்தை பத்தியும், அந்த தெய்வத்துக்கு என்ன பெருமை, இந்த தெய்வத்தை வணங்கினா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஸ்தலத்துல என்ன விசேஷம், ஏன் அனுஷ்டானங்கள் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நிறைய சொல்லியிருக்க. அந்த மகா சுவாமிகள் சொன்ன அந்த கருத்துக்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே, ஒருத்தர் பின்பற்றி வந்தாலே எந்த நோயும் வராது, எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டாம். இந்த அனுஷ்டானம்ங்கிறது சாதாரணமா இல்ல, யோக முறையில நம்ம உடம்ப எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அதுல இருக்கு. நம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றது, அந்த நேரத்துல விழிக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த ஓசோன் படலம் ஒரு காரணம். தவிர அந்த நேரத்துல நம்மளோட மைண்ட் கூடுதலா வேலை செய்யும். விடிகாத்தால எழுந்து படிக்க சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னு,
கார்த்தால 8 மணிக்கு மேல ஒரு பாடத்தை அந்த குழந்தை படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் படிக்க வேண்டிய பாடத்தை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சுன்னா அரை மணி நேரத்துல படிச்சு முடிச்சிடும். நல்லா புரிஞ்சுன்றோம். கிராஸ் பண்ணிக்கக்கூடிய டைம் அது. இதெல்லாம் ஞானிகள் சொல்லியிருக்கா. ஞானிகள் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்மளோட வாழ்க்கையில பின்பற்றத்துக்கு உண்டான விஷயங்கள் தான் எல்லாமே. ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா ஏதோ ஹைடெக்கா ஏதோ பேசுறாரு, நமக்கு அது சம்பந்தம் இல்லை, நம்ம ஒதுங்கிடக்கூடாது, அதெல்லாம் கேட்கணும். மகாசுவாமிகள் காலத்துல வில்லுப்பாட்டு கலைஞர் சுப்பு ஆறுமுகம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பெரிய வில்லுப்பாட்டு கலைஞர். மகாசுவாமிகள் கதைக்கு போவோம். சுப்பு ஆறுமுகம் 1964 ஆல் இண்டியா ரேடியோல காந்தி மகான், இன்னைக்கு வந்து குடியரசு நாள், இன்னைக்கு முக்கியமான நாள், இன்னைக்கு குடியரசு நாள், சனிக்கிழமை, பெருமாளுக்கு உகந்த நாள் இன்னைக்கு, வேற. ஆமா, திருவண்ணாமலையில என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் லைவ் சொல்றாரு இன்னைக்கு, சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துல இந்த லைவ் இன்னைக்கு. இப்போ நல்ல நாள், இன்னைக்கு நல்ல நாள்ல ஆரம்பிச்சிருக்கார், ஸ்ரீதர் ஆரம்பிச்சிருக்கார். குடியரசு நாள் அப்படிங்கறதுனால காந்தி மகானும் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்ப்போம். வில்லுப்பாட்டு கலைஞர் சுப்பு ஆறுமுகம் காந்தியடிகள் பத்தி ஒரு தொடர் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் பண்ணினார். நீண்ட காலத்துக்கு வந்து அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காந்தி மகானை பத்தி பாடல்களோட வரும். ஒரு நல்ல வெற்றி பெற்ற தொடர் அது. முடிஞ்ச பிறகு அதை அப்படியே தொகுத்து காந்தி வந்தார் அப்படின்னு ஒரு புஸ்தகமா போட்டார் இந்த சுப்பு ஆறுமுகம். அந்த புத்தகம் போட்ட பிறகு காந்தியடிகளுக்கு என்னென்ன தேசபக்தி தெய்வபக்தி ரெண்டுமே கண்ணா வச்சிருந்தவர் காந்தி மகான். நம்ம பெரியவாளும் அதே தான், ரெண்டுமே அவருக்கும் 2 கண் அவருக்கு. இந்த புத்தகம் போட்ட பிறகு அந்த புத்தகத்தை வந்து சாதாரணமா யாருக்கோ ஒருத்தருக்காக அர்ப்பணிப்பாங்க. அதாவது இந்த புத்தகத்தோட வெற்றி, இந்த புத்தகத்துக்கு உண்டான என்னோட முயற்சி இன்னாருக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ப்பணிக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் அது. அதே போல இந்த காந்தி மகான் புஸ்தகத்தை வந்து யார்கிட்டயான கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், ஒருத்தருக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சுப்பு ஆறுமுகத்துக்கு தோணினப்ப மகாசுவாமிகள் தான். இந்த புத்தகத்தோட முதல் பக்கத்துல சுப்பு ஆறுமுகம் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, இந்த பரந்த உலகில் கால் காந்தியாக, அரை காந்தியாக, முக்கால் காந்தியாக இல்லாமல் முழு காந்தியாக வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை காந்தியடிகள் பத்தி எழுதின இந்த புத்தகத்தை காஞ்சி மகானுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். புஸ்தகத்தை காஞ்சி சுவாமிகள்கிட்டே நேர்ல கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சுப்பு ஆறுமுகத்துக்கு ஒரு ஆசை. முன்னாடி ஒரு நேர்ல பார்த்ததில்லை, மகா சுவாமிகளை பார்த்ததில்லை. சுப்பு ஆறுமுகம் என்ன பண்ணார், ஒரு நாள் இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு நாகப்பரியவா எங்க இருக்கான்னு கேட்டார். அன்னைக்கு தேனம்பாக்கத்துல இருந்தார் மகா சுவாமிகள். தேனம்பாக்கத்துக்கு இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு போனது. போய் மகா சுவாமிகள்கிட்ட அறிமுகம் பண்றார். இவர் வந்து வில்லுப்பாட்டுலாம் பண்ணுவார் சுப்பு ஆறுமுகம் அப்படின்னு சொன்னோன்னே மகா சுவாமிகள் உட்காந்து வச்சு என்னன்னு கேட்கிறார், இந்த புஸ்தகத்தை கொடுக்கிறார். தன்னோட காந்தி வந்தார் அப்படிங்கிற புஸ்தகத்தை மகா சுவாமிகள்கிட்ட கொடுக்கிறார் சுப்பு ஆறுமுகம். அந்த புஸ்தகத்தை முதல் பக்கத்தை பெறட்டார். மகா சுவாமிகள் பெறட்டும் போது அந்த சமர்ப்பணம் அந்த வரிகளை படிக்கிறார். முழு காந்தி அந்த வரிகளை படிச்சோடனே சுப்பு ஆறுமுகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை கொடுக்கிறார். புஸ்தகத்தை மூடி வைக்கிறார். போயிட்டார். 1 மணி நேரம் பேசவே இல்லை. சுப்பு ஆறுமுகம் வைத்த கூட உட்காந்துருக்கார். மகா சுவாமிகள்கிட்ட போகக்கூடிய பக்தாள்லாம், ரொம்ப அத்தியந்தமா இருக்கிறவாள்லாம் அவள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வெளியில வரணும். அவர் சொல்லாம கிளம்பி வந்துடக்கூடாது. மகா சுவாமிகள் தியானத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு சட்டு சுப்பு ஆறுமுகத்தால கிளம்ப முடியாது. உட்காந்துருக்கார். அந்த சம்பிரதாயம் தெரிஞ்சவர் சுப்பு ஆறுமுகம் அந்த இடத்துல உட்காந்துருக்கார். மகா சுவாமிகள் உத்தரவு கொடுக்கட்டும், அவரோட தியானம் கலையட்டும், தியானத்திலேருந்து வெளியில வரட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கார். தேமையான சைலண்டா உட்காந்துருக்கார். 1 மணி நேரம் கழிச்சு மகா சுவாமிகள் கண்விழிச்சு பார்க்கிறார். ஏத்தாப்புல சுப்பு ஆறுமுகம் உட்காந்துருக்கார். மகா சுவாமிகளோட முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இந்த காஞ்சிபுரத்துல ஒரு சதஸ் நடந்துருக்கு, ஆகம சில்ப சதஸ் அப்படின்னு ஒன்று நடந்துருக்கு. அது நடந்துருக்குன்றது விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சுப்பு ஆறுமுகத்தை கேட்கிறார். கேள்விப்பட்டேன் பெரியவா, பார்த்தேன், பேப்பர்லாம் பார்த்தேன், நடக்க போறதுன்னு வந்தது எனக்கு அப்படின்னு சொல்றார் சுப்பு ஆறுமுகம். நாளைக்கு நீ என்ன பண்ற, திருநாவுக்கரசர் பத்தி அங்க ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்துற. காஞ்சிபுரத்துல திருநாவுக்கரசர் பத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்துற நீ அப்படின்னு பெரியவா சொன்ன போது அந்த சுப்பு ஆறுமுகத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மிகப்பெரிய சபை அது, மிகப்பெரிய சபை. காஞ்சிபுரம் மகா சுவாமிகள் இருக்கக்கூடியது மிகப்பெரிய சபை. அந்த சபையில முன்பின் அறிமுகம் இல்லாம திடீர்னு இவர் எப்படி நிகழ்ச்சி பண்ணுவான்றது மகா சுவாமிகளுக்கு தெரிந்திருந்தாலும்
இவரோட நிகழ்ச்சியை பார்க்காத ஒரு சமயத்துல கூப்பிட்டு நீ ஒரு நிகழ்ச்சி பண்ணு இவ்வளவு பேர் வரக்கூடிய இடத்துல அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னது சுப்பு ஆறுமுகத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. பெரிய அங்கீகாரம் அது. ஆஸ்கர் அவார்டோட பெரிய அங்கீகாரம். மகா சுவாமிகள் சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்றது அப்படிங்கிறது. பிரிவா நான் வந்து பண்றேன் நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரே தவிர அந்த திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது ஒரு புது ப்ரோக்ராம். ஒரு டைட்டில் கொடுத்துட்டார் மகாபெரியவா. இந்த டைட்டில் வச்சு பண்ணு. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுனா இவர்கிட்ட இருக்கிற டைட்டில் இருந்து எடுத்து பண்ணுவார். அது ஈஸியா இருக்கும். பாடல்கள்லாம் ரெடியா இருக்கும். ஒத்திகை தேவை இருக்காது. ஈஸியா பண்ண முடியும். ஆனா திருநாவுக்கரசர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் மகா சுவாமிகள் கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்கார். கொஞ்சம் கூட தூங்காம பாடல்கள் ஒரு 48 பாடல்கள் கம்போஸ் பண்ணி அதுக்கான ஒத்திகை எல்லாம் முடிச்ச பிறகு மகா சுவாமிகள் சொன்ன அந்த தேதியில அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக காஞ்சிபுரம் நோக்கி போயிட்டு இருக்கார் சுப்பு ஆறுமுகம். போயிட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரையும் நிகழ்ச்சிக்கு வர சொல்லி சொல்லலாம். ஏன்னா மகா சுவாமிகள் அப்ப இருக்கிறது தேனம்பாக்கம். அந்த காலகட்டத்தில் வருஷ கணக்கில் மகா சுவாமிகள் தேனம்பாக்கத்தில் இருக்கார். காஞ்சிபுரம் போகவே இல்லை. மகா சுவாமிகளை பார்த்து காஞ்சிபுரத்துக்கு வர சொல்லி சொல்லலாம், ஒரு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு தேனம்பாக்கத்துக்கு வர சுப்பு ஆறுமுகம். தேனம்பாக்கத்துக்கு வந்து மகா சுவாமிகள் பார்க்கும்போது மகா சுவாமிகள் ஒரு சைனத்துல இருந்துட்டு இருக்கார். ரொம்ப ஏகாந்தமா இருக்கும்போது கிட்டக்க போறார். அப்படின்னு கேட்கும்போது காஞ்சிபுரத்துல நிகழ்ச்சிக்காக போயிட்டு அவசியம் வந்திருந்து என்னோட நிகழ்ச்சியை கேட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் சுப்பு ஆறுமுகம். அப்ப வரேன் வரேன் அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்றார். பெரிய சந்தோஷம் சுப்பு ஆறுமுகத்துக்கு. மகா சுவாமிகள் எப்படியும் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுவார், நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துடுவார்னு சொல்லிட்டு தன்னோட குரூப்போட காஞ்சிபுரம் அந்த சதஸ் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் இறங்குறார். அதற்கான நிகழ்ச்சிக்கான நேரம் மாலை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், கரெக்டா 2 மணி நேரம் கொடுத்திருந்தார் அவளுக்கு. 6 மணி நெருங்கிட்டு இருக்கும்போது சுவாரமும் ஸ்டேஜுக்கு வரல. இந்த பேசக்கூடிய அந்த மேடையில் வந்து உட்காரல, கலைஞர்கள்லாம் உட்காரல. ஸோ அந்த மடத்தில் இருக்கிறவாள்லாம் சார் டைம் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு 8 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது, அடுத்து வேற சில ப்ரோக்ராம்லாம் இருக்கு, நீங்க அதுக்குள்ள முடிச்சுடணும், சீக்கிரமா மேடைக்கு போங்க, நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க இருக்கிறவாள்லாம். மணி 6 நெருங்கிட்டு இருக்கு. மகா சுவாமிகள் வரேன்னு சொல்லியிருக்கார். காஞ்சி பெரியவா இங்க வரேன்னு சொல்லியிருக்கார். அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்கின பிறகுதான் நான் உட்காந்து ஆரம்பிக்கலான்னு என் மனசுல படுறது. அந்த கமிட்டி அந்த மேனேஜர்கள் வாழ்ட்டெல்லாம் சொல்றார். சொல்றதுக்கு மகா சுவாமிகள் இங்க வரமாட்டார், அவர் தேனாம்பாக்கம் போய் வருஷக்கணக்கில் ஆச்சு, அங்கதான் இருக்கார், இங்க வரமாட்டார், நீங்க அவருக்காக காத்துறாதீங்க, நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிங்க, டைம் ஆச்சு அப்படின்னு விரட்டுறார். ஆனா இவருக்கு மனசு வரல. இவருக்கு மகா சுவாமிகள் அந்த யதாஸ்தானத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் தான் நிகழ்ச்சியை துவங்குவோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இருக்காரு மனசுக்குள்ள. ஆரம்பிக்கல. வந்துருவார் வெளியே எட்டி பாக்குறாரு, வரல. மகா சுவாமிகள் வர மாதிரி தெரியல. அங்க இருக்கிற ஏற்பாடு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் துரத்துற, சீக்கிரம் போங்க, டைம் ஆகுது அப்படிங்கிற. இவர் மேடை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஜெய் ஜெய் சங்கர ஹரார சங்கர கோஷம் பலமா கேட்டு இருக்கு. நுழையிறா மகா சுவாமிகள் கம்பீரமா அப்படி சிவஸ்வரூபத்தோட உள்ள வேகமா வந்துட்டு ஆறுமுகத்துக்கு கண்ணில் தண்ணி கேட்க முடியல. அந்த சம்பவத்தை பார்த்த பிறகு அந்த மடத்துல இருக்கிறவாளுக்கே ரொம்ப ஆச்சரியம். மகா சுவாமிகள் வந்து ஒரு வருஷமா மடத்துக்கே வரல, தேனம்பாக்கமே முகாம்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கார், திடீர்னு இன்னைக்கு வந்துட்டாருன்னு அந்த மடத்துல இருக்கிறவாளுக்கே ரொம்ப ஆச்சரியமா. வந்த மகா சுவாமிகள் பக்கத்துல ஆறுமுகம் எங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அவருக்கு பக்கத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆரம்பி அப்படின்னாரு. ஆரம்பின்னு சொன்ன பிறகுதான் தட்டினார், அந்த கொன்னக்கோலை தட்டினாராம், நல்ல உற்சாகமா தட்டினார். ப்ரோக்ராம் அன்னைக்கு போச்சு. அன்னைக்கு அதெல்லாம் கேட்க வேணுமா? மகா சுவாமிகள் இருந்து கேட்கிறார், அவரோட அனுகிரகத்தோட இந்த நிகழ்ச்சியை பண்றோங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருக்கு. நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல மகா சுவாமிகள் நிறுத்தும்பாராம். இப்போ ஒரு வரி சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? மகா சுவாமிகளை விடமாட்டார், விடவே மாட்டார், ஒன்னொன்னுக்கும் விளக்கம் கேட்பார். இப்ப சொன்னியே அதுக்கு என்ன அர்த்தம் கேட்ட பிறகு அதுக்கான விளக்கத்தை சுப்பு ஆறுமுகம் சொன்ன பிறகுதான் அடுத்த பாட்டுக்கு போவாராம். எல்லாம் முடிச்ச பிறகு மகா சுவாமிகள் மடத்து சார்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீ ரொம்ப நன்னா வருவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். சுவார்முகம் தன்னோட வாழ்க்கையிலே ரொம்பவும் மறக்காத விஷயம் அது. ஒரு மகான் இந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கூட, அழகான பாக்கியத்தை கொடுத்து அவரே கூட இருந்து கேட்கிறாருங்கிறது எப்பேற்பட்ட பாக்கியம். மகா சுவாமிகள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில இது மாதிரி ரொம்ப நிறைய நடந்திருக்கு. இது மாதிரி
காஞ்சி மகா சுவாமிகளை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஒண்ணுன்னா அந்த மகான் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும், சரண்டர் ஆயிடணும். அவருக்கு இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடணும். இல்ல பொண்டாட்டிட்டுலாம் சரண்டர் ஆகும் சார், பொண்டாட்டிட்டே 10 பேர் சரண்டர் ஆகும், ஏன் மகான்கிட்ட சரண்டர் ஆகக்கூடாது? மிகப்பெரிய மகானாச்சு, அவர் எவ்வளவு வழிகாட்டுவார் நமக்கு. அந்த மகான்கிட்ட சரண்டர் ஆயிடணும், கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிடணும். உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். இன்னைக்கு அது போல பல குடும்பங்கள் இருக்கு, மகா சுவாமிகள்கிட்ட பேசக்கூடிய குடும்பங்கள் இருக்கு. இருக்கா பல பேர் பேசுறாங்க. என்னன்னா நமக்கு ஆத்மார்த்தம் இருக்கணும். குடும்பம் மகா சுவாமிகளுக்கு, மகா சுவாமிகள் இருந்த காலத்துல அந்த மடத்துக்கு ரொம்ப கைங்கரியம் பண்ணி மடத்துக்கு நிறைய பொருட்கள் கொடுத்து வந்த ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துல இருந்த அந்த குடும்ப தலைவருக்கு திடீர்னு ஒரு பின்னடை, சேர்த்து வச்ச செல்வம் எல்லாமே திடீர்னு கரைஞ்சு போச்சு. நேரம் வந்தா எல்லாமே இப்படி நடக்கும், திடீர்னு வந்தா கொட்டுன்னு கொட்டும், இல்லாட்டினா எல்லாமே கரைச்சிட்டு போயிடும். இவருக்கு நெகட்டிவ் டைம், அது கரைச்சிட்டு போக வேண்டிய வேலை. இவர் நிறைய பண்ணிருக்கார், மடத்துக்கு ஓஹோன்னு வாழ்ந்திருக்கார், ராஜா மாதிரி இருந்திருக்கார். அந்த குடும்பத்துல ஒரு பின்னடைவு, எல்லாமே போயிட்டு இருக்கு, சேர்த்து வச்ச செல்வம் போயிட்டு இருக்கு. இவர் ஒரு நல்லதுன்னு நினைச்சுட்டு பண்றாரு, அது கெட்டதா முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்றாரு, அவன் அதுபடி பண்றான், அவனுக்கு கெட்டதா எடுத்து இவரை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டான், நீ சொல்லிதான் அப்படி பண்ணுன்னு திட்ட ஆரம்பிச்சான். இதே மாதிரி அவருக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவா போச்சு. அவர் என்ன பண்ணார், நமக்கு மகா சுவாமிகள் தானே தெய்வம், நம்ம குடும்பத்துக்கு அவர் தானே தெய்வம், அவர்கிட்டயே போய் கேட்போம், ஏன் எனக்கு இப்படி ஆறுது, இதுல இருந்து மீண்டு வரணும்னு போய் கேட்போம்னு அவ குடும்பத்துல எல்லாரும் சொன்ன பிறகு ஒரு நாள் குடும்பத்தோட அவர் மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக காஞ்சிபுரம் போறார். காஞ்சிபுரம் போன பிறகு மகா சுவாமிகள் சந்நிதியில மகா சுவாமிகளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு தன்னோட குறைகள் எல்லாத்தையும் சொல்ற. என்னென்னவோ நினைச்சு பண்ற பெரியவா, எல்லாமே சரியா வரல, சேர்த்து வச்ச காசெல்லாம் போறது, பணத்தை எங்கேயானு போட்டா அவன் கம்பெனிக்காரன் மூடி பணத்தை எடுத்துன்னு போயிடுறான், இது மாதிரி எல்லாத்தையும் சொல்ற. என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட் அவருக்கு வருதோ எல்லாத்தையும் சொல்ற. சுவாமிகள் ரொம்ப நேரம் மௌனத்துக்கு பிறகு அவர்கிட்ட கேட்கிற, நான் ஒரு விஷயத்தை சொன்ன நீ கோபிச்சுக்காம கேட்பியா அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்கிறார். சுவாமிகள் யார்த்தையும் அப்படி கேட்க மாட்டா. அப்படி நான் ஒரு விஷயத்தை சொன்னா கோபிச்சுக்காம நீ கேட்பியா அப்படின்னு கேட்கிற. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பாத்தியப்பட்ட குடும்பம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க பெரியவா, நீங்க சொல்லணும், நான் கேட்கணும், என்னோட குடும்பம் நல்லபடியா வரணும், திரும்பவும் நான் மடத்துக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்ன பிறகு சுவாமிகள் சொல்றார், இந்த கிராமத்துல, உங்க பூர்வீக கிராமம், சொந்த கிராமத்துல ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில்ல ஒரு தேர் இருக்கு. மூதாதையர் காலத்துல இருந்து அந்த தேர் இழுக்கக்கூடிய பணி உங்க ஃபேமிலி தான் பண்ணிட்டு வருது. தாத்தாவுக்கு தாத்தா பண்ணார், தாத்தாவோட அப்பா பண்ணார், தாத்தா பண்ணார், வரிசையா வந்துட்டு இருக்கு. அந்த தேர் திருவிழா வருஷா வருஷம் உங்க குடும்பம் தான் பண்ணும். உங்க அப்பா காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, தேருக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்க, பணம் செலவு பண்ண வேண்டியிருக்க, தேர்லாம் பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வீட்டுல ஒரு சேரையே டெய்லி தொடச்சி வச்சாதான் சுத்தமா இருக்கும். தேர்ங்கிறது மிகப்பெரிய வேலை. அந்த பொம்மைகள்லாம் சுத்தம் பண்ணணும், மண் சேராம பாத்துக்கணும், அப்பப்ப வாஷ் பண்ணணும், நிறைய பராமரிக்கிறது நிறைய இருக்கு. அந்த தேரை முறையா பராமரிக்காம அதுக்கு செலவு பண்ணணும்னு அந்த தேர் இழுக்கிற நிகழ்ச்சிய உங்க அப்பா விட்டுட்டார். அப்பா காலத்துல அது நின்று போச்சு. காரணமாத்தான் உன்னோட குடும்பம் இப்படி அவஸ்தைப்பட்டு வருது அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்ற. அடுத்து மகா சுவாமிகள் கேட்கிற, நீ அடுத்து என்ன கேள்வி கேட்பேன்னு நானே உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்கிறார். சொல்லுங்க பெரியவா அப்படின்ற பிறகு, அந்த தேரை இப்ப நான் சுத்தம் பண்ணி ஓட ஆரம்பிச்சா என் குடும்பம் சரியாகுமா அப்படின்னு தானே உன் மனசுல தோன்றது அப்படின்னு கேட்கிறேன். ஆமா பெரியவா, நிறுத்தின அந்த தேரை நான் சுத்தம் பண்ணி நான் ஓட வைக்கிறேன், என்னென்ன செலவு பண்ணணுமோ அதெல்லாம் பண்றேன், என் குடும்பம் சரியாகும்னா அதை நான் தாராளமா பண்றேன் பெரியவா, அதான் என்னோட கேள்வி, பதில் சொல்லுங்க அப்படின்னு மகா சுவாமிகிட்ட கேட்கிறேன். மகா சுவாமிகள் சொல்றாரு, அந்த தேர் நீ நினைக்கிற மாதிரி இப்ப கண்டிஷன் கிடையாது. அந்த தேர் ரொம்ப க்ஷீணிச்சு போச்சு, பல பொம்மைகள்லாம் போயிடுது, சக்கரம் சரியில்லை, உங்க ஊர்லயே நிறைய குரூப் எல்லாம் இருக்கு, ஒருத்தன் இப்படி இழுமா, ஒருத்தன் அப்படி இழும்பா, பிரச்சனைகள் நிறைய வந்துடும், தேர் இழுக்க முடியாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும் பெரியவா, என் குடும்பம் சரியாகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார் அந்த குடும்ப தலைவர். பக்கத்து கிராமங்கள்ல, பக்கத்து ஊர்கள்ல எங்கெங்கெல்லாம் தேர் திருவிழா நடக்கிறது அப்படின்னு நீ கேள்விப்படுறியோ
அந்த இடத்துக்கெல்லாம் உன்னோட குடும்பத்தோட போய் அந்த தேரோட வடத்தை பிடிச்சு ஒரு 10 நிமிஷம் இழு. ஆத்மார்த்தமா அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணி ஒரு 10 நிமிஷம் அந்த தேரை இழுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார். சந்தோஷத்தோட வந்த மகா சுவாமிகள் ஒரு தீர்வு சொன்னார்னா, இந்த தீர்வு பண்ணா நம்ம குடும்பம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த குடும்ப தலைவர். அடுத்தடுத்த நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் தேர் திருவிழா நடக்கிறது அப்படிங்கிற செய்தி அவர் கேள்விப்படுறாரோ அந்தந்த ஊருக்கெல்லாம் போய் தேர் திருவிழால கலந்து கொண்டு தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறார். ஒரு 6 மாசம் 8 மாசத்துல அவர் நினைச்சு பார்க்காத முன்னேற்றம். எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இறங்கின்னு வந்தாரோ அந்த கிராஃப் இப்படி மேல ஏற ஆரம்பிச்சது அவரோட குடும்பத்துல. சகல வசதிகளும், அதாவது அவங்க தாத்தாலாம் எப்படி வசதியா இருந்தாலும் அந்த ஸ்டேஜுக்கு அந்த குடும்பம் ரொம்ப நல்லா அந்த கிராமத்துல எந்த தேர் ஓடாம இருக்கோ அந்த தேரையே சரி பண்ணி ஓட வைக்கக்கூடிய ஒரு நாளும் அந்த குடும்பத்துக்கு வந்துதான். என்ன காரணம் அப்படின்னா, முழுக்க முழுக்க மகா சுவாமிகளோட ஒரு தீர்க்க தரிசனம் தான் இதெல்லாம். நம்மெல்லாம் இன்னைக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், முதல்ல நாம போறது ஜோசியர்கிட்ட தான் போவோம். ஜோசியர் 4 இடம் சொல்லுவார், 4 பரிகாரத்தை பண்ண சொல்லுவார். பண்ணினா சரியாகுமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட நேரத்தை பொறுத்தது. மகா சுவாமிகளை நம்பி இருக்கக்கூடிய எல்லாரும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் மகா சுவாமிகள்ட்ட தான் போவார். மகா சுவாமிகள் யாருன்னா, அவர் மிகப்பெரிய டாக்டரா நினைச்சுட்டு போவார், அவர் மிகப்பெரிய ஜோசியரா நினைச்சுட்டு போவார், மிகப்பெரிய கடவுளா நினைச்சுட்டு போவார். ஒவ்வொருத்தர் எந்தெந்த மாதிரிலாம் அவரை நினைச்சுட்டு போனாரோ அந்தந்த தீர்வுகள்லாம் அந்த மகா சுவாமிகள்ட்ட இருந்து கிடைச்சது. மகா சுவாமிகள் சொன்ன தீர்வுகள் எல்லாமே எல்லாருக்குமே 100% பலிச்சு அவ எல்லாமே அந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்கா. சேட்ஜி ஒருத்தர் இருந்தார் கல்கத்தா. அந்த சேட்ஜிக்கு பூர்வீகம் கல்கத்தா. காசு பணம் நல்ல வசதியா இருந்தார், நல்ல தொழில் நன்னா போச்சு, அவருக்கு எந்த குறையுமே இல்லை. பகவான் நம்பிக்கை ரொம்ப அதிகமா உண்டு, கடவுளுக்கு அவ்வளவு செலவு பண்ணுவார். கடவுள் சம்பந்தப்பட்ட காரியம் அப்படின்னு சொன்னா எண்ணாம பணத்தை கொடுப்பார், அந்த அளவுக்கு பணத்தை கொடுப்பார். கிட்ட என்ன ஒரு சிக்கல் அவருக்கு வந்ததுன்னா, அவரால் சாப்பிட முடியல. கட்டில சாத்த வச்சோன்னா சக்கரை பொங்கலையோ ரவா தோசையோ வச்சோன்னா குயிக்கா காலி பண்ணிடுவோம். நம்ம அவருக்கு முன்னாடி சக்கரை பொங்கலை வச்சா கூட சாப்பிட முடியாது. டேஸ்ட் அவருக்கு தெரியாது, இனிப்பு தெரியாது, உப்பு தெரியாது, காரம் தெரியாது, எந்த டேஸ்ட்டுமே தெரியாது. மண்ணு மாதிரி இருக்கும். சொல்ல போனா அன்னபூர்ணி அப்படி சொல்லக்கூடாது, அவருக்கு எது சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட் இருக்காது. அதனால என்ன பண்ணுவார்னா சாப்பிடவே மாட்டார். எதுக்கு இதை சாப்பிட மாட்டார். ஜலம் குடிச்சா கூட அதுல ஒரு டேஸ்ட் தெரியாது. அந்த ஜலமும் அவருக்கு ஒரு வேண்டாம் 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 அப்படின்னு தோணும். ஒரு பால் குடிக்க முடியாது, காஃபி குடிக்க முடியாது, ஒரு ஜூஸ் எதுவுமே குடிக்க முடியாது. போல ஒரு மோசமான ஒரு வியாதி அவருக்கு. பல பேர் பல டாக்டர் போனா எங்கெங்கயோ மருத்துவம் எல்லாம் சிகிச்சை பண்ணி பார்த்தா, என்னென்னவோ சூரணங்கள், என்னென்னவோ மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தார், எதுக்குமே சரியாகல. அவருக்கு அவஸ்தப்பட ஆரம்பிச்சார். காசு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது நல்லா அனுபவிச்சு நல்லா சாப்பிடணும், 4 இடத்துக்கு போகணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இவரால பண்ண முடியல. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை அவருக்கு. என்ன பண்ணார், அந்த சேட்ஜிக்கு வேண்டப்பட்டவா சில பேர் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு ஒண்ணு இருக்கு, பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த சேட்ஜி கேட்டார். அதுக்கு தானே அலைஞ்சிட்டு இருக்கார், நல்ல தீர்வு வேணும் அப்படின்னு தானே அலைஞ்சிட்டு இருக்கார். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும், என்ன தீர்வு இருக்கு? நான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சுவை எனக்கு தெரியணும், இனிப்புனா இனிப்போட சுவை தெரியணும், தண்ணினா தண்ணியோட டேஸ்ட் எனக்கு தெரியணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொன்ன போது இந்த சேட்ஜிக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொன்ன வைத்தியர் யாருன்னா மகா சுவாமிகள். காஞ்சிபுரத்துல மகா சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார், குரு. அவரை போய் பாருங்க, அவரை தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். போற பக்கம் சொன்னார். அந்த சேட்ஜி என்ன பண்ணார், ஒரு நாள் குடும்பத்தோட மகா சுவாமிகள் தரிசனம் பண்றதுக்காக காஞ்சிபுரத்துக்கு போனார். மகா சுவாமிகள்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் அழுதுட்டே சொல்றார், எல்லா தண்ணீரோட எல்லா விஷயத்தையும் சொல்றார். மகா சுவாமிகள் எல்லாத்தையும் கேட்டுன்ற பிறகு கடைசியா ஒரு பரிகாரம் சொன்னார். பரிகாரத்தை சொல்லிட்டு, இந்த பரிகாரத்தை நீ பண்ணினா உன் வியாதி சரியா போகும் மகா சுவாமிகள் சொல்லல. மகா சுவாமிகள் பாதி பேருக்கு அப்படி சொல்ல மாட்டார், பண்ணுன்னு சொல்லுவார். நாம புரிஞ்சுக்கணும், இது பண்ணா இது சரியா போகும், புரிஞ்சுக்கணும். அது மகா சுவாமிகள் என்ன பண்ணார், இந்த சேட்ஜிக்கு நம்ம இந்து மதத்துல ரொம்ப சிறப்பு என்ன, ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு அந்த சேட்ஜிட்ட கேட்கிறார்.
சொல்றார், வேதம் தான் சாமி சிறப்பு, வேதம் தான் நமக்கு அஸ்திவாரம், பலம், ஆணிவேர், எல்லாமே வேதங்கள் தான் அப்படின்னு. அதுக்கு அப்புறம் அப்படின்னு இதிகாசங்கள் சாமி, ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம கலாச்சாரத்துக்கு. கண்ணன் வந்திருக்காரு, ஜேகே பில்டர்ஸ் கண்ணன். ராமாயணத்தை நிறைய பேருக்கு கொடுப்பார், நிறைய நானே வாங்கியிருக்கேன் இலவசமா. எங்கெங்க ஆன்மீக ஃபங்க்ஷன் நடக்கிறதோ ஒரு சின்ன ராமாயண புக்கை கொடுப்பாரு. இதெல்லாம் ரொம்ப நல்ல கைங்கரியம். அதுக்கெல்லாம் இந்த கணக்கு பார்க்கக்கூடாது. அதுக்கு நம்ம 50,000 ரூபாய் செலவு பண்ணோம்னா 5 லட்சம் ரூபாய் நமக்கு கொடுப்பான், பகவான் கொடுப்பான், அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பான். அதெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு சொல்றாரு இந்த சேட்ஜி சொல்றாரு. அப்புறம் அப்படிங்கிற சேட்ஜிக்கு சொல்ல தரல. சுவாமிகள் சொல்றார், நீ எப்படி வேதத்தை சொன்னியோ, மகாபாரதம் ராமாயணம்னு சொன்னியோ, நமக்கு அடுத்த மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது புராணங்கள். 8 புராணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ம புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம் அப்படின்னு நிறைய புராணங்கள் இருக்கு. வராக புராணம், நிறைய புராணம் இருக்கு. புராணங்கள் படிக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு பல இடத்துல குறைஞ்சு போயிருக்கு. புஸ்தகமே, ஒரிஜினல் புஸ்தகமே பல பேர்ட்ட கிடைக்க மாட்டேங்கிறது. என்ன பண்ணு, இந்த 18 புராணங்களையும் எங்க ஒரிஜினல் மூலம் கிடைக்கிறதோ அதை வாங்கி அதை பார்த்து கம்போஸ் பண்ணி புஸ்தகமா அடிச்சு நீ விநியோகம் பண்ணணும். சந்தோஷ சாமி நான் பண்றேன். நீ யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கிற வேத பண்டிதர்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும். காசில இருப்பா, அலகாபாத்ல இருப்பா, ராமேஸ்வரத்துல இருப்பா, மதுரையில இருப்பா, வேத பண்டிதர்கள் எங்கெங்க இருக்காளோ அவளுக்குலாம் இந்த புஸ்தகத்தை நீ ஃப்ரீயா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த புஸ்தகத்தை கேட்டு உங்ககிட்ட யார் யார் அவளாலோ அவளுக்கும் இந்த புஸ்தகத்தை ஃப்ரீயா கொடுக்கணும், காசு வாங்கக்கூடாது அப்படின்னா மகாசுவாமி. புஸ்தகம்னா நாம இன்னைக்கு சரின்னு சொல்லுவோம். இந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட 1000 பக்கம் 700 பக்கத்துக்கு மேல வரும். இந்த புஸ்தகத்துக்கான வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பத்திரிகையில இருந்ததுனால எனக்கு ஓரளவு தெரியும் இது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை அப்படிங்கிறது. அந்த ஒரிஜினல் பார்த்து ஒரு சின்ன வார்த்தை மாறக்கூடாது. சம்ஸ்கிருதத்துலலாம் ஒரு எழுத்து மாறிச்சுன்னா அர்த்தமே தப்பா போயிடும். அந்த 18 புராணத்தையும் ஒரிஜினல் மூலத்தை வச்சு கம்போஸ் பண்ணி ஒரு புத்தகமாக்கி எல்லாருக்கும் நீ கொடுக்கணும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்ன போது, பின் அறிமுகமே இல்லாத அந்த மகா சுவாமிகள் சொன்னதை மிகப்பெரிய ஆசீர்வாதமா எடுத்துட்டார் அந்த கல்கத்தா சேட்ஜி. அவனோட வியாதியை அப்ப அவர் லிங்க் பண்ணியே பார்க்கல. மிகப்பெரிய பொக்கிஷம் போன்ற ஒரு புத்தகங்கள் பல பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு இந்த சுவாமிகள் விருப்பப்பட்டு நம்ம கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். சுவாமிகள் ஒரு பொறுப்பை கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய விஷயம். அது இந்த பொறுப்பை நீ எடுத்து பண்ணு, பல பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். இதை நம்மள்கிட்ட கொடுக்கறாரேன்னு சொல்லிட்டு சேட்ஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு மகா சுவாமிகள் சன்னிதிக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, நான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன் சுவாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு ஆபீஸை போட்டார். இதெல்லாம் சாதாரணமா பண்ண முடியாது. மிகப்பெரிய ஸ்காலர்லாம் தன்னோட ஆபீஸ்ல உட்காத்தி வச்சு ஒவ்வொரு புராணத்துக்கு உண்டான மூலங்கள்லாம் தேட வச்சு அதை கம்போஸ் பண்ண வச்சு ஒன்னா புக்கு அடிக்க ஆரம்பிச்சு அங்கங்க எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பண்டிதர்கள் இருக்காளோ எல்லாருக்கும் இந்த புஸ்தகத்தை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சார். சத்தம் போடாம பண்ணார். ஒரு விளம்பரமே இல்லாம மகா சுவாமிகள் சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அவருக்கு. இது பண்ணினா நம்மளோட வியாதி சரியா போகும் அப்படின்னு சேட்ஜி ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே இல்லை. அப்படி பண்ணா அது பரிகாரம் கிடையாது, அது வேற, அது கிடையாது. சுத்தமா நினைக்காம சேட்ஜி தன்னோட வேலையை பண்ணிட்டே இருக்கார். 17 புராணங்கள் அடிச்சு முடிச்சிட்டார். சேட்ஜி அதே நிலைமையிலே இருக்கார். அவருக்கு ஸ்வீட் சாப்பிட்டா டேஸ்ட் தெரியல, தண்ணி குடிச்சா டேஸ்ட் தெரியல, அதே நிலைமை தான். ஆனாலும் மகா சுவாமிகள் சொன்ன பணியை பண்ணிட்டே இருக்கார். பணமும் லட்சமா கரையறது மிகப்பெரிய வேலை இல்லையா? அடிச்சு அங்கங்க டிஸ்போஸ் பண்றதுங்கிறது பெரிய வேலை. தங்கிட்ட இருந்து பணம் கரையறத பத்தியும் அந்த சேட்ஜிக்கு கவலையே இல்லை. போயிட்டே இருக்கும்போது கடைசியா 18வது புராணம் தான் இன்னும் அச்சடிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ். இந்த 18வது புராணம் அச்சடிக்கும் போது ஸ்கந்த புராணம், அந்த புராணம் தான் பெண்டிங். முருகன் சம்பந்தப்பட்ட அந்த புராணம் அடுத்து அச்சடிக்கணும். இந்த புராணத்தை கம்போஸ் பண்ணி அதை அச்சடிக்க அனுப்பும் போது ஒரு நாள் சேட்ஜியோட மனைவி ஒரு தட்டுல சக்கரை பொங்கல் கொண்டு அவர்கிட்ட கொடுத்தார். சேட்ஜிட்ட சாதாரணமா வெப்ப அவர் லேசா எடுத்துன்னு போட்டு அனுப்பிச்சிருவார். மாதிரி வழக்கம் போல கொண்டு வச்சார். அந்த புஸ்தகத்தோட ஒரு பிரதிய ஸ்கந்த புராணத்தை பார்த்துட்டே சேட்ஜி கொஞ்சமா எடுத்து சக்கரை பொங்கல் வாயில போட்டார். இந்த புஸ்தகம் படிக்கக்கூடிய சுவாரஸ்யத்துல அடுத்து இன்னொரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டார். மனைவிட்ட சொல்றார், ரொம்ப நல்லா இருக்கே சக்கரை பொங்கல், இன்னொரு தட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். மனைவிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல.
ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு தட்டை அப்படியே தள்ளி வச்சிருவார். சேட்ஜி அன்னைக்கு சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டு இன்னொரு பிளேட் சக்கரை பொங்கல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார், குடிக்கிறார். இன்னொரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். சுவாமிகள் ஒரு வேலை பூர்த்தியாகும் போது எந்த நேரத்துல அந்த சேட்ஜிக்கு சுவை உணர்வுகளை கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்காரோ அதுக்கான வேலை அந்த 18வது புராணம் அச்சாக வேண்டிய வேலை அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒன்று. அந்த ஸ்கந்த புராணம் போகக்கூடிய நேரத்துல சேட்ஜி என்ன குறைபாட்டோட இருந்துட்டு வந்தாரோ அந்த குறைபாட்டை மகா சுவாமிகள் ஒரு செகண்ட்ல சுத்தமா ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டார். அந்த குடும்பத்துக்கு பெரிய தீபாவளி மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஸ்வீட்டை கொண்டு கொடுக்குறார், என்னென்னவோ ஸ்வீட்டை கொடுக்குறார், காரத்தை கொண்டு கொடுக்குறார், எல்லாத்தையும் ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் அந்த கல்கத்தா சேட்ஜி. அந்த 18வது புராணம் அச்சாகி முடிச்ச பிறகு அந்த 18 புஸ்தகத்தையும் எடுத்துட்டு மகா சுவாமிகள் சந்நிதிக்கு போய் அந்த புஸ்தகத்தை வச்சு சேட்ஜி கண்ணில் தண்ணியோட நமஸ்காரம் பண்ணாலும் அந்த குடும்பமே. மகா சுவாமிகள் அன்னைக்கு கல்கண்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மகா சுவாமிகள் கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா வியாதி வந்த போது இன்னைக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போறோம், 1008 கிளினிக்லாம் போறோம். மகா சுவாமிகளை நம்பி இருந்த குடும்பம் எல்லாமே எந்த ஒரு உடல் உபாதை, உடல்ல ஒரு பிரச்சனை, கேன்சருக்கெல்லாம் மகா சுவாமிகள்ட்ட போய் குணமாயிருக்கு. என்னோட புக்ல எழுதியிருக்கு. கேன்சர் வியாதிக்கு பல ஹாஸ்பிட்டல்ல தள்ளி வச்சிருவா, இது ஒன்னும் பண்ண முடியாது, இது முத்தன கேஸு, இது மேல போக வேண்டியதான் அனுப்பிச்சிருவா டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் காஞ்சி சந்நிதிக்கு போவா. மகா சுவாமிகள் தரிசனத்துக்கு பிறகு குணமாயிருக்கவெல்லாம் இருக்கா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு சிறுவன் முகத்துல பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணங்கரையில் தான் அங்கங்க திட்டு திட்டா இருக்கும். முகம், தோள்பட்டை அங்க இங்கெல்லாம் இருக்கும். என்ன காரணம் என்னன்னே தெரியாது. இவனுக்கும் எல்லாம் பண்ணி பார்த்த, அவ அம்மா கறி எல்லா வியாதியும் பண்ணி பார்த்த, இது பண்ணியும் சரியாகல. மகா சுவாமிகள் பூரணமா கும்பிடுற அந்த குடும்பம் அந்த அம்மா என்ன பண்ணா, தன் பையனை பார்த்து எல்லாரும் சங்கடப்படுறாளே, அந்த பையன் ஸ்கூலுக்கு போனா அவன் பக்கத்துல உட்காந்துருக்க போயெல்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காருவான். அந்த பையனுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் இந்த மாதிரி பார்க்க. யாரும் அவனை சேர்த்துக்க மாட்டாங்க, எந்த ஒரு விளையாட்டுக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவன் கூட யாருமே ஒட்டாம இருந்தாங்க. அம்மா ஒரு நாள் மகா சுவாமிகள்கிட்ட போவோம், இந்த பையனை கூட்டிட்டு மகா சுவாமிகள்கிட்ட வந்தார். அந்த பையனுக்கு உடல் வியாதி மட்டுமில்லாம மனசுலயும் ஒரு வியாதி வந்து கொடுத்து, இது போல நாம இருக்கோமே, யாரும் நம்ம கிட்ட பழக மாட்டாங்கிறே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருந்தது. எல்லாத்தையும் சொல்ல முடியல. இந்த பையன் கொஞ்சம் விவரமா இருந்தான், யார்த்தையும் சொல்ல முடியல. இது எல்லாத்தையும் மகா சுவாமிகள்கிட்ட அந்த அம்மா ரொம்ப கண்ணீரோட சொல்றான். என் பையன் முகத்தை பாருங்க பெரியவா, என்ன வேணேன்னே தெரியல, எந்த ஜென்மத்துல பண்ண பாவம் தெரியல, இது போல அவனுக்கு இப்படி வந்திருக்கு, இதெல்லாம் போய் அவன் நல்லபடியா வரணும், நல்ல படிக்கிற பையன், அவன் சுமூகமா இருக்கணும், ரொம்ப நன்னா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணி இந்த வியாதிக்கு ஏதான ஒரு நிவாரணம் பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா மகா சுவாமிகள்கிட்ட ஒரு விஞ்ஞாபனம் பண்ணிட்டார். மகா சுவாமிகள் அந்த பையனை பார்த்துட்டு அந்த பையனை கூப்பிட்டார், தான் பக்கத்துல கூப்பிட்டார். 3 நாள் நீ என் கூட தங்குறியா இங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டார். சுவாமிகள் பக்கத்துல 3 நிமிஷம் உட்கார்ந்தாலே பெரிய பாக்கியம். தரிசனம் பண்ண ஆளுக்கெல்லாம் தெரியும், இந்த 3 நிமிஷம் அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்குங்கிறதே பெரிய பாக்கியம். இந்த மகானோட திருப்பார்வையில அந்த சந்நிதியில உட்காந்துருக்கிறதே பெரிய பாக்கியம். இந்த பையன்கிட்ட கேட்கிறார், 3 நாள் நீ என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்கிறார். இந்த அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். இவன் வியாதி சரியாகணும்னா 3 வருஷம் கூட உங்க கூட வச்சுக்கோ சுவாமி, இவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற. அந்த பையன்ட்டையும் கேட்கிறார் மகா சுவாமிகள், நீ என் கூட இருக்கியா 3 நாள் அப்படின்ன பிறகு அந்த பையன் இருக்க சாமி அப்படின்னா. பிறகு பெரியவா சொல்ற, நான் இந்த 3 நாளும் நான் என்ன சாப்பிடுறேனோ அதைத்தான் நீ சாப்பிடணும். எனக்கு கண்டிஷன் போடுற, நான் என்ன சாப்பிடுறேனோ அதைத்தான் நீ சாப்பிடணும். இந்த பையன் சொல்றான், பெரியவா என்ன சொன்னாலும் நான் அதையே எடுத்துக்கிறேன், என் உடம்பு சரியா போகணும் பெரியவா, நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறான் அந்த பையன். சொல்றான், நான் சாப்பிட்றதுக்கு மேல ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நீ எடுத்துக்கணும், உப்பு போடாத மோர் சாப்பிடணும், கொடுக்க சொல்றேன், காஃபி எதுவுமே இங்க குடிக்க கூடாது அப்படிலாம் மகா பரிவா உனக்கு கண்டிஷன் போடுற. சின்ன பையனும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு மகா சுவாமிகளோட இருக்கு. இந்த 3 நாள் மகா சுவாமிகள் சொன்ன 3 நாளும் அந்த பையனுக்கு ராஜ உபச்சாரம். ஏன்னா மகா சுவாமிகள் அடையாளம் கட்டிட்டார் இல்லையா, இந்த பையன் இங்கதான் இருக்க போறான், 3 நாள் இங்கதான் சாப்பிட போறான் அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லிட்டார் இல்லையா. அதனால அங்க இருக்கிற சிஷ்யாலாம் ரொம்ப நல்லா ராஜ மரியாதை கொடுத்துட்டு கவனிச்சுட்டான் அந்த பையனை.
மட்டும் இல்லாம மகா சுவாமிகள் வேளா விளக்கி கேட்டு அவன் கரெக்டா சாப்பிட்டானா இதை கொடுத்துட்டியா அவனுக்கு அப்படின்லாம் மகா சுவாமிகள் கேட்டிருந்தாரு. இதுல என்ன பெரிய பாக்கியம் அந்த பையனுக்கு கிடைச்சது அப்படின்னா, மகா சுவாமிகள் பிட்சை என்ன எடுத்துட்டாரோ அதனோட மிச்சம் அவனுக்கு போச்சு. அந்த மிச்சம் அவன் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு விதிக்கப்பட்ட உணவு. சுவாமிகள் பிட்சை எடுத்துட்ட பிறகு மீதம் இருக்கும், அந்த மீதத்தை அவன் சாப்பிடணும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அதெல்லாம். இந்த பிட்சையை சாப்பிட்டு 3 நாள் அவன் இருந்தான். என்ன அந்த பிட்சை அப்படின்னு சொன்ன ஒண்ணுமே இல்லை, பச்சை வாழைத்தண்டு. சமைக்க கூடாது. அந்த வாழைத்தண்டை பொடி பொடியா கட் பண்ணி தயிர்ல ஊற வச்சு மகா சுவாமிகள் சாப்பிடுவார். இது ஒன்னே ஒண்ணுதான் ஆகாரம். இது அந்த பையனும் சாப்பிடணும். இதை தவிர உப்பு போடாத மோர் அந்த பையனுக்கு மட்டும். ஒரு 3 நாள் அந்த பையன் சாப்பிட்டான், மடத்துல இருந்து சாப்பிட்டான். 3 நாள் சாப்பிட்ட பிறகு அந்த பையனோட இருந்த அந்த முகத்துல இருந்த திட்டுக்கள்லாம் எப்படி போச்சுன்னு தெரியல. பனியெல்லாம் சூரியன் போட்டோன்னு போயிடும் இல்லையா, புல்லு நுனியில இருக்கிற பனியெல்லாம் போயிடும் இல்லையா, அது மாதிரி அந்த முகத்துல இருந்த அந்த திட்டுக்கள்லாம் எப்படி போச்சுன்னு தெரியல. பொல பொலன்னு உதிர்ந்த மாதிரி ஆயிடுத்து. அந்த பையனோட முகம் ரொம்ப பிரகாசம் ஆயிடுது. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. மகா சுவாமிகள் கூப்பிட்டு சொல்றார், போன பிறகு 1 மாசத்துக்கு இந்த உப்பு புளி மிளகா காரம் இதெல்லாம் கூடாது. பையன் ரொம்ப சாத்வீகமான உணவு தான் சாப்பிடணும். 1 மாசம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இருக்கட்டும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்ன பிறகு அந்த அம்மாவும் பிள்ளையும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போனலாம். என்ன ஒரு பெரிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, மகா சுவாமிகள் நல்ல பிட்சை எடுத்துட்ட டைம். அந்த டைம் காய்கறிகள், சத்தான காய்கறிகள், நல்ல அன்ன ஆகாரங்கள்லாம் எடுத்துட்ட டைம் ஆகுது. இந்த பையன் இங்க வந்துட்டான், இவனுக்கு நிவர்த்தி வாழைத்தண்டு தான் அப்படின்னு மகா சுவாமிகள் தீர்மானம் பண்ணி அவன் இருக்கக்கூடிய அந்த 3 நாள்ல வேற எதையும் மகா சுவாமிகள் எடுத்துக்காம அந்த பையனுக்கு என்ன பத்தியமோ அந்த பத்தியத்தை தான் மகா சுவாமிகள் எடுத்துட்டார். ஒரு கருணை உள்ளம் இருந்தா இப்படி பண்ணுவார். பையனுக்கு என்ன ஆகாரமோ அந்த ஆகாரத்தை மகா சுவாமிகள் எடுத்துட்டார். இதுதான் நமக்கும் ஆகாரமா இருக்கணும். ஏன்னா அந்த பையனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு இவர் ஒண்ணு எடுத்துட்டாருன்னா அந்த சின்ன பையன், அந்த சின்ன பிஞ்சு உள்ளம் ஏக்கமாயிடும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னோட அந்த உணவு நியமத்தையே மகா சுவாமிகள் மாத்திட்டார். மகா சுவாமிகள் காலத்துல இது போல பல பேருக்கு தீர்வுகள்லாம் சொல்லியிருக்காங்க. மகா சுவாமிகளுக்கு ரொம்ப பாத்தியப்பட்ட ஒரு குடும்பம் நரசிம்மன். காஞ்சி மடத்துல நிறைய கைங்கரியம் பண்ணியிருந்தார் அவர். அந்த நரசிம்மனோட அவரோட துணைவியார் பேர் ராஜேஸ்வரின்னு பேர். 2 பேரும் காஞ்சி மடத்துல அடிக்கடி போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். இந்த ராஜேஸ்வரி அம்மாளோட பேரன் ஒருத்தர் தான், மெட்ராஸ்ல அந்த குடும்பம் இருந்தது. இந்த பேரன் பேர் பிரவீன் பேர். இந்த பிரவீன் ஒரு நாள் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, வீட்டு மொட்டை மாடியிலேருந்து அந்த பையன் கீழே விழுந்துட்டான். மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பையன், குழந்தை, ஒரு 10 வயசு, 9 வயசு 10 வயசு. அந்த விழுந்த அந்த நேரத்தில் இந்த ராஜேஸ்வரி அம்மா மகா சுவாமிகள் சன்னிதானத்துல காஞ்சிபுரத்துல இருந்துட்டு இருக்காங்க. இருந்தது மெட்ராஸ்ல. இந்த பிறகு உடனே விழுந்தடிச்சுட்டு அந்த ராஜேஸ்வரி அம்மாவோட பொண்ணோட புள்ள வைத்து பேரன் ஆஸ்பத்திரி கொண்டு போறா. இந்த டயத்துல இந்த அம்மா அங்க இருக்கா. அம்மாவுக்கு அந்த நேரத்துல திடீர்னு என்ன தோணுதோ தெரியல, உடனே மெட்ராஸ் போன்னு அந்த ராஜேஸ்வரி அம்மாவோட ஒரு எண்ணத்துக்குள்ள ஒரு தூண்டுதல், ஏதோ ஒரு இன்ட்யூஷன் வந்துட்டே இருக்கு. மகா சுவாமிகிட்ட சன்னிக்கா பிரசாதம் வாங்கணும், எல்லாம் பண்ணணும், உடனே மெட்ராஸ் போன்னு ஒரு தூண்டுதல். அம்மாவுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. மகா சுவாமிகள் தான் நமக்குள்ள இருந்து உத்தரவு போடுறா போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா வெளியே வந்துட்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பஸ் பிடிச்சி மெட்ராஸ்க்கு வரா. தன்னோட வீட்டுக்கு வர. வீட்டுக்கு பார்த்தா மகள் இல்ல, பேரன் இல்ல. மாட்டு மாடியிலேருந்து கீழே விழுந்த தகவல் சொல்ற. அதை பதச்சு கண்ணீரும் கம்பலையுமா எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு பக்கத்து வீட்டுல இருக்கிறவா கூட்டின்னு போறா. பாட்டி தனியா போனா கஷ்டம்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறான். கூட்டின்னு போய் பார்த்தா பையன் ஐசியூல இருக்கான். அந்த பிரவீன் அப்படிங்கிற 9-10 வயசு பையன் ஐசியூல இருக்கான். மாடியிலேருந்து கீழே விழுந்ததுனால அவனோட மூளை நரம்புகள்லாம் ஏதோ கட்டாயிருக்கிறதாகவும், மூளைக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்னும், அவனோட கை கால்லாம் செயலிழந்து போயிடும் அப்படின்னும் டாக்டர்ஸ் முதல் கட்டமா ஒரு தகவல் சொல்லியிருக்கா அந்த ஃபேமிலி கிட்ட. இப்படி இருக்கும் அந்த குடும்பத்துக்கு. வர்ற பையன்
எதிர்காலத்துல பிரகாசிக்க வேண்டிய ஒரு பையன் மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்து மூல நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, மூளை செயல்படுமான்னு தெரியல, கை கால்லாம் செயலிழந்திருக்கு, திரும்ப வருமானு தெரியல அப்படின்னு முதல் கட்டமா அந்த மருத்துவர்கள்லாம் ஒரு தகவல் சொல்றாங்க. குடும்பத்தில் இருக்கிறவ எல்லாரும் கதறி போய் விழுந்து அடிச்சுன்னு கிடக்க ஆஸ்பத்திரிக்கு வெளியில. இப்ப இந்த ராஜேஸ்வரி அம்மா வர விஷயத்தை தெரிஞ்சுக்கிறா, ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. டாக்டர்கிட்ட பேசி பார்க்கறா. டாக்டர்களும் அதே சீரியஸான கண்டிஷனை சொல்றா, இது போல இருக்கு, எப்ப சரியாகும் தெரியாதுமா, எல்லாம் பொறுமையா இருக்கும், ட்ரீட்மெண்ட் இப்பதான் அப்படின்னு சொல்றேன். ராஜேஸ்வரி அம்மாவுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இந்த டாக்டர்களை நம்புறதை விட ஒரு பெரிய டாக்டர் நமக்கு இருக்காரு ஒரு பெரிய டாக்டர், அவரு தான் இந்த பையனை சரிப்படுத்த முடியும், குணமாக்க முடியும் அப்படின்னு ராஜேஸ்வரி அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. டாக்டர் தான் காஞ்சி மகா சுவாமிகள். அந்த டாக்டர்கிட்டே போவோம், இந்த டாக்டர் இங்க பண்றதை பண்ணிட்டே இருக்கட்டும், நாம மட்டும் அங்க போய் அந்த மா மருத்துவர் தன்வந்திரியோட இன்னொரு அம்சம், அந்த மாமருத்துவர் நம்ம பிரார்த்தனையை வச்சு அவற்றை பிரசாதம் வாங்கிட்டு வருவோம், இந்த பையன் சரியா வந்துருவான். என்ன ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை பார்த்தால, அப்படித்தான் வைக்கணும் மகா சுவாமிகள்கிட்ட. அப்படி வச்சாதான் நமக்கு பலிக்கும். சந்தேகப்பட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. சந்தேகப்பட்டுனா இக்கரையான்னு இருக்கவே கூடாது. தீர்மானம்னா தீர்மானம். இந்த ராஜேஸ்வரி அம்மா அடுத்த கடமே காஞ்சிபுரம் புறப்பட்டு போற. மகா சுவாமிகள் சந்நிதி முன்னாடி போய் நிற்கிறார். மகா சுவாமிகள்கிட்ட ஓன்னு அழறா, பிரச்சனையை சொல்லி அழறா. சுவாமிகள் ஒரு 1/4 மணி நேரம் மௌனமா இருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து கையில வச்சு, இடது கையில ஆப்பிள் பழத்தை வச்சுட்டாராம். இருந்து குங்குமத்தை வலது கையில எடுத்துட்டு இந்த ஆப்பிளுக்கு குங்கும அர்ச்சனை பண்றாரு. மகா சுவாமிகள் கருத்துப்படி அந்த ஆப்பிள் காமாட்சியா என்னன்னு தெரியல, அப்படிதான் இருக்கணும். அந்த ஆப்பிளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ற மாதிரி அப்பப்ப குங்குமத்தை கொஞ்சம் போட்டு முடிச்ச பிறகு ஒரு 15 நிமிஷம் கழிச்ச பிறகு அந்த ஆப்பிளை ராஜேஸ்வரி அம்மா கையில கொடுத்தாலும். குங்குமம் விபூதி கொடுத்து, உன் பேரனுக்கு இட்டு விடு அப்படின்னு சொல்லு, உன் பேரனுக்கு இட்டு விடு, இதை எடுத்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு, இந்த அம்மா மகா சுவாமிகள் கையில இருந்து பிரசாதம் வாங்கும் போதே பையன் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். பிரசாதம் வாங்கியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. லோன் கேட்டு இருக்கோம், 20 லட்சம் பணம் வரணும், டிடி கையில வாங்கியாச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கு நமக்கு, வீடு கட்டி முடிச்ச பிறகு சந்தோஷப்படுறோம் இல்லையா? அதே மாதிரி மகா சுவாமிகள் கையில இருந்து பிரசாதம் வாங்கின அடுத்த கணமே அந்த பையன் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டான், பையனுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, பேரனுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம். சந்தோஷமா மெட்ராஸ்க்கு வராங்க. நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. பேரன் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கானோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போன பிறகு இந்த பிரசாதத்தை பேரனுக்கு இட்டு விடணும். பேரன் இன்னும் ஐசியூல தான் இருக்கு. டாக்டர்கிட்ட சொல்லி பார்க்கறான், உள்ள போய் பேரனுக்கு இதை இட்டு விடணும், இந்த பிரசாதத்தை கொடுக்கணும்னு சொன்ன ஐசியூக்குள்ள யாருமே போகக்கூடாது, டாக்டர்ஸ் நர்ஸ் மட்டும்தான் போகணும். நீங்க சொல்ற பிரசாதம் உங்க சம்பிரதாயம் வச்சுக்கோங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார். அம்மா வருத்தம், பையனை பார்த்து பிரசாதம் இட்டாதானே ஒரு திருப்தி வரும், அந்த பிரசாதத்தை அவன் சுவீகரிக்கணும் இல்லையா? அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு எண்ணம், பையன் வரணுமே, பேரன் வரணுமே, அவனுக்கு எப்படி இந்த பிரசாதத்தை இடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு ஒரு கவலை, ராஜேஸ்வரி அம்மாவுக்கு கவலை. அதுக்கும் மகா சுவாமிகள் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் போச்சு, அந்த ஐசியூ கதவு திறந்தது. ஒரு ஸ்ட்ரெச்சர்ல அந்த பையனை போட்டு ஏதோ ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக 4 சிப்பந்திகள் அவனை இழுத்துட்டு வர, அந்த சக்கர வண்டியை இழுத்துட்டு வர. பேரன் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பார்த்தோன்னா ராஜேஸ்வரி அம்மா, அந்த பையனோட அம்மா எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி. மூஞ்சி முழுக்க கட்டு போட்டிருக்கா, உடம்பு முழுக்க கட்டு, கை கால் எல்லா இடத்துலையும் கட்டு, அவனோட தேகமே எங்கேயுமே தெரியவே இல்லை. ராஜேஸ்வரி அம்மா ரொம்ப ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்து அந்த சிப்பந்திகள்கிட்ட ரொம்ப அழாத குறைய, ஒரே நிமிஷம் வைங்கோ, அவனுக்கு இந்த பிரசாதத்தை நான் இட்டு விடுறேன், அவன் சரியா போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சீக்கிரம் எடுங்கம்மா, டாக்டர்ஸ் வந்தா எங்க வேலை போயிடும் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த சிப்பந்திக்கு நெத்தியில அந்த விபூதி குங்குமத்தை இடறதுக்கு இடமே இல்லையா, முழுக்க கட்டு போட்டிருக்கான். ஒரு மாதிரி ஒரு சின்ன இடத்தை தேடி அந்த இடத்துல மகா சுவாமிகளை மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணி அந்த விபூதியையும் குங்குமத்தையும் இட்ட பிறகுதான் ராஜேஸ்வரி அம்மாளுக்கு ஒரு நிம்மதி வந்தது. அந்த பையன் அடுத்த ஸ்கேனுக்காக போனான், ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக. விழுந்த பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்தா அடுத்து ஒரு ஸ்கேன் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கேன். இந்த ஸ்கேன்லாம் எடுத்துட்டு சாயங்கால வாக்கில் அந்த பையன் திரும்ப வந்தான். ஸ்கேன் எடுத்து முடிச்சாச்சு.
அரை மணி நேரம் கழிச்சு அந்த ரிப்போர்ட் ஒரு டாக்டர் எடுத்துட்டு இந்த ஐசியூக்குள்ள போனார். டாக்டர் ஐசியூக்குள்ள போகும்போது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எடுத்து போல இருக்கு, ஏதோ நல்ல தகவலா என்ன தகவல் தெரிஞ்சுக்கலான்ட்டு இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் ஆர்வம், அந்த பிரவீன் குடும்பத்துல எல்லாருக்கும் ஆர்வம். டாக்டர்கள் போறா வரா யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. அது இன்னும் கொஞ்சம் கலவரமாயிடுது எல்லாருக்கும், எதுவுமே பதில் பேசலையே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. கடைசியில் அந்த சீஃப் டாக்டர் வெளியே வந்தார், அந்த ரிப்போர்ட் கையில வச்சிருந்தார். ராஜேஸ்வரி அம்மா கேட்டார், என் பேரன் எப்படி இருக்கான் டாக்டர், இப்போ ஒரு ஸ்கேன் எடுத்திருக்கீங்களே எப்படி இருக்கான், அவன் புழைச்சு வந்துடுவானா, அவன் மூளை நரம்புகள்லாம் எதுவும் பாதிப்பு இல்லையே, கை கால்லாம் அவனுக்கு சரியா வந்துடுமா அப்படின்னு கண்ணீரோட கேட்கிறார். அந்த டாக்டர் அந்த பிரமிச்ச விழியோட அந்த பாட்டியை பார்த்து சொல்றார், இங்க மருத்துவத்துறையிலே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்குமா, எப்படி நடந்ததுன்னு தெரியல, அதனால தான் நாங்க குழப்பத்தோட உள்ளியும் வெளியுமா சுத்தின்னு இருக்கோம். இந்த பையனுக்கு நேற்றுக்கு நைட்டு ஒரு ஸ்கேன் எடுத்தோம், அந்த ஸ்கேன்ல இருக்கிற ரிப்போர்ட் பார்த்து தான் உங்களுக்கு சொன்னோம், பையனோட மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இவனுக்கு மூளை செயலிழந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம்னு சொன்னோம். கை கால்லாம் செயலிழந்திருக்கு, கை கால் இவனுக்கு திரும்ப சரியா வருமா அப்படின்னு சந்தேகத்தோட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். இப்ப வந்திருக்கிற இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு, இவனோட மூளையில எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்றது. கை கால் இதுலயுமே எந்த பாதிப்பும் இல்லை, சகஜமா இருக்கக்கூடிய எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு, இது எப்படின்னு எங்களுக்கு புரியலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா மகா சுவாமிகள் நினைச்சு அந்த இடத்திலேயே கீழ் விழுந்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சாள். அந்த அம்மா காஞ்சிபுரம் எந்த திக்குல இருக்கோ அந்த திக்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணலாம். அதுக்கு பிறகு அந்த டாக்டர் சொன்னலாம், டாக்டர் இதெல்லாம் ஒரு பெரிய டாக்டர், சீஃப் டாக்டர் ஒருத்தர் இருக்கார் காஞ்சிபுரத்துல இருக்கார், அவர்கிட்ட ஸ்டெத்தாஸ்கோப்லாம் கிடையாது, பிரசாதம் தான் வச்சுட்டு இருக்கார், அந்த டாக்டரோட பிரசாதம் தான் இந்த பையனை குணமாக்கி இருக்குன்னு விளக்கி சொன்ன பிறகு அந்த டாக்டர்கள் ரொம்ப அதிசயித்தாலும். இதெல்லாம் எப்படின்னா இந்த மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கும் நடக்கிறது. சுவாமிகளை வந்து பரிபூர்ணமா நம்பினா அந்த அதிஷ்டானத்தை சுத்தரவா எல்லாருக்கும் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எத்தகைய ஒரு வியாதி இருந்தாலும், எத்தகைய ஒரு கஷ்டம் இருந்தாலும், எத்தகைய ஒரு பின்னடைவு குடும்பத்தில் இருந்தாலும், அந்த மகா சுவாமிகள் இன்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிஷ்டானத்தை நம்ம பிரதட்சணம் வந்தாலே நாம கேட்கறது எல்லாத்தையும் அந்த தெய்வம் கொடுக்கும். நீ எட்டகலாச்சு சுவாமிகள் பத்தி உரைய இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். அடுத்து ஒரு வாய்ப்பு வரும்போது இதெல்லாம் சொல்லுவோம். மகா சுவாமிகள் பத்தி அவரோட சின்ன சில வழிகள்லாம் சில முறைகள்லாம் நம்ம பின்பற்றி நடக்கணும். நாம ஒரு விஷயத்தை கேட்டோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணணும், கஷ்டப்படுறவளுக்கு உதவி பண்ணணும், கல்வி இல்லாதவளுக்கு கல்வியை கொடுக்கணும். அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் வருதோ அதெல்லாம் நாம எடுத்து நம்ம செய்யணும். மகா சுவாமிகள் வந்து ஒரு நடமாடும் தெய்வம், இன்னைக்கும் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். தெய்வங்கள்லாம் என்ன பண்ணும், தெய்வங்கள்லாம் நேர வராது, இந்த இடத்துக்கு எல்லா தெய்வங்கள் நேர்ல வந்து அனுகூலம் பண்ணாது. ஒரு மகான் அனுப்பும், அவரோட பிரதிநிதி ஒருத்தர் அனுப்பும், ஒரு தெய்வம் வந்து பிரதிநிதி அனுப்பும். அந்த பிரதிநிதி வந்து நமக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுவார். அதான் மகான்களோட அவதாரமே இப்படிதான். மகா சுவாமிகள் வந்து காமாட்சியோட சொரூபம் சொல்லுவோம், நடராஜர் சொரூபம் சொல்லுவோம், கைலை வாசனோட சொரூபம் சொல்லுவோம், ஆதிசங்கரோட சொரூபம் சொல்லுவோம். மகா சுவாமிகளை பல கோலத்துல பல நிலைகள்ல தரிசனம் பண்ணிருக்க. நாமளும் மகா சுவாமிகளை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அவரோட திருப்பாதத்தை நம்ம பிடிச்சின்றோம்னா நமக்கும் எல்லா வளமும் கிடைக்கும், எல்லா நலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை நிவர்த்தி பண்ணிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம், வணக்கம்.